Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வருவோம். इस सुबह के समय हम सब परमेश्वर के चरण में आएंगे। எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? क्या आप सब आनंदित हो? எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करती हूँ कि आप सब प्रभु में आनंदित हो। கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். प्रभु ने आपको संभाला है। கர்த்தர் உங்களை எல்லாரையும் வழி நடத்தினார். अब तक परमेश्वर ने आप सभी की अगुवाई की है, நம்முடைய கர்த்தர் நல்லவர். क्योंकि हमारा परमेश्वर भला है। கர்த்தரை போல நல்ல தேவன் இந்த பூமியில் ஒருவரும் இல்லை. प्रभु के समान कोई और प्रभु इस पृथ्वी में नहीं है। எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு கடந்து வருவோம். हम सब एक मन होकर परमेश्वर के चरण में आएंगे। கடந்த ஒரு வாரமும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். प्रभु ने पिछले एक हफ्ता हमें संभाला है। இந்த வாரத்தையும் காணும்படியாய் கர்த்தர் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தந்திருக்கிறார். इस नए हफ्ते को देखने के लिए परमेश्वर ने हमारे आयु के दिन को बढ़ा कर दिया है। இது கர்த்தருடைய நாள். ये प्रभु का दिन है। கர்த்தருடைய நாளிலே கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். प्रभु के दिन में हम प्रभु में मगन होना है। கர்த்தரை நாம் ஆராதிக்கிற வேளையிலே आराधना करते समय கர்த்தருடைய நாளிலே யோவான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்கிறார். जिस प्रकार यूहन्ना कहता है, प्रभु के दिन में मैं मगन हो गया। இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். ये प्रजा मैं अपने लिए बनाया हूँ, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் நம்மை நம்புகிறார். ताकि ये प्रजा मेरी स्तुति करे करके यहोवा हम पर भरोसा करते हैं। இது கர்த்தரை துதிக்கிற ஒரு நாள். ये परमेश्वर की स्तुति करने का समय है, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு प्रभु நாள். की आराधना करने का दिन है। எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு கடந்து வருவோம். परमेश्वर के चरण में हम सब एक मन होंगे। தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே आप जिस स्थान पर बैठे हो, என்ன வேலைகள் இருந்தாலும், चाहे आपका कोई भी काम हो, என்ன வேலைகள் இருந்தாலும், कोई भी काम हो, வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு सारे अपने कामों को एक तरफ रखकर ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நீங்கள் கடந்து வாருங்கள். परमेश्वर के चरण में उनकी उपस्थिति को महसूस करते हुए उनके चरण में बैठिए। தெய்வ பயத்தோடு தேவனுடைய சமூகத்தில் கடந்து வாருங்கள். यहोवा के भय के साथ परमेश्वर के चरण में बैठिए। உண்மையாய் தெய்வ பயத்தோடு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் கடந்து வருவீர்களேயானால் जब आप सच्चाई से परमेश्वर के चरण में बैठेंगे, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். निश्चय प्रभु आपको आशीष करेगा। எல்லாரும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து सब प्रभु की उपस्थिति को महसूस करते हुए கர்த்தருக்கு நன்றி செலுத்தி प्रभु को धन्यवाद देते हुए ஒரு சில நிமிஷங்களில் கர்த்தரை நாம் பாடி कुछ ஆராதிப்போம். समय हम परमेश्वर को गीतों के द्वारा हम आराधना करेंगे। ஹalleluya. हालेलुया। எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹalleluya. 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 இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. இது நாள் வரையிலும் கர்த்தரை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹalleluya. ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. இந்த நிமிஷம் வரையிலும் கர்த்தரை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா. எங்கள் ஆத்துமாவை மரணத்தை விலக்கி பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. मेरी प्राण की रक्षा आपने किया, धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु। எங்கள் கால்களை இடர்களுக்கு விலக்கி धन्यवाद, धन्यवाद, धन्यवाद। मेरे पैरों को ठोकर खाने से आपने बचाया परमेश्वर, धन्यवाद। கண்களை கண்ணீருக்கு விலக்கி பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. मेरे आंखों को आंसुओं से अपने दूर रखा, धन्यवाद प्रभु। जीसस दिल की गहराई से बोलिए, கர்த்தரை பாதுகாத்தார். क्योंकि परमेश्वर ने हमारी रक्षा की है। கண்ணீருக்கு விலக்கி பாதுகாத்தார். अपने आंखों को आंसुओं से बचाया है, இடர்களுக்கு விலக்கி பாதுகாத்தார். पैरों को ठोकर खाने से बचाया है, மரணத்துக்கு விலக்கி பாதுகாத்தார். मृत्यु के घोर अंधकार से हमें बचाया है। எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி सब செலுத்துவோம். प्रभु को धन्यवाद की भेंट चढ़ाएंगे। ग्लोरी, धन्यवाद, धन्यवाद, धन्यवाद प्रभु। यहाँ तक आपने हमारी सहायता की है परमेश्वर, यहाँ तक आपने हमें संभाला है परमेश्वर, धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु। इस महीने भर प्रभु आपका हाथ हमारे संग रहा, धन्यवाद, धन्यवाद, धन्यवाद प्रभु। आप हमारे लिए खड़े हो जाए प्रभु, धन्यवाद, धन्यवाद, धन्यवाद जीसस, हालेलुया, हालेलुया, हालेलुया। யார் யார் தேவனுடைய சமூகத்தில் எங்க இருந்தாலே தேவாவியானுடைய வல்லமை கடந்து கூடிய கர்த்தாவே, இந்த பெட்டியோடு கூட கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே, இந்த பிரசன்னத்தை இந்த பிள்ளைகள்
அனுபவிக்கத்தக்கதாக தேவாவியானவர் இறங்குவீராக நாதா. ஹalleluya. உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா. இந்த பிள்ளைகளை கர்த்தரை தொடுவீராக ஆண்டவரே. ஆவி ஆத்துமா சரீரத்தில் இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட பரலோகத்தின் தெய்வ நீர் அனுகிரகம் செய்வீராக நாதா. के प्राण आत्मा शरीर में प्यारे परमेश्वर अपने बच्चों को आशीष कीजिए राजा। इस सुबह के समय परमेश्वर तेरी उपस्थिति हरे के भीतर उतरने पाए, हरे के मध्य में उपस्थित होने पाए राजा। धन्यवाद 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 எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து और हम सब प्रभु की ओर देखकर ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு கூட परमेश्वर को धन्यवाद के साथ ஆண்டவரே मैं துதிக்கிறேன் என்று சொல்லி कहो परमेश्वर मैं तेरी स्तुति करता हूँ। தேவனுடைய பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழ்ந்து கர்த்தரை நன்றியோடு பாடுவேன். धन्यवाद के हृदय के साथ हम गीत गाएंगे। வனாந்திரம் போன்ற வாழ்க்கையிலே जहाँ पर जंगल समान रास्ता है, ஆகாரை போல நான் அலைந்து திரிந்தேன் ஆண்டவரே. अजरा के समान मैं यहाँ वहाँ भटक रही हूँ, நீர் என்னை தேடி வந்தீர், लेकिन आप मुझे ढूंढ कर आए। நீர் என்னை தேடி வந்தீர். आप मुझे ढूंढ कर आए। யாக்கோபை போல வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த போது प्रभु याकूब के समान मैं जब जंगल में यहाँ वहाँ भटक रहा था, நீர் என்னை தேடி வந்தீர். आप मुझे ढूंढ कर आए। ஆண்டவரே உமக்கு நன்றி, आपको धन्यवाद प्रभु, உமக்கு நன்றி आपको ஆண்டவரே. धन्यवाद प्रभु। தன்னந்தனிமையாய் ஏதுமில்லாத நிலைமையில் जब मेरे हाथों में कुछ नहीं था परमेश्वर खालीपन छा गई थी, நீர் என்னை தேடி வந்தீர். आप मुझे ढूंढ कर आए। ஒன்றுமில்லாத நிலைமையிலே जब मेरे पास कुछ भी नहीं था, நீர் என்னை தேடி आप வந்தீர். मुझे ढूंढ कर आए। உமக்கு நன்றி ஐயா, धन्यवाद ओ पिता, உமக்கு நன்றி. धन्यवाद ओ पिता। எல்லாரும் உற்சாகத்தோடு प्रभु उत्साह के साथ தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி हम अपने हाथों तालियों को बजाकर இருக்கிற இடங்கள்ல अपने अपने स्थानों में தேவ ஆவியுடைய பிரசன்னத்தை உணர்ந்து पवित्र आत्मा की उपस्थिति को महसूस करते हुए கர்த்தருடைய பிள்ளைகள் எங்களோடு கூட இசைந்து நீங்கள் கர்த்தரை பாடுங்க. हम एक मन होकर हम गीत गाकर महिमा करेंगे। நம் சமீபமாய் இருந்தாலும் தூரமாய் இருந்தாலும் चाहे हम दूर में हो या नजदीक हो, பரிசுத்த ஆவியான் எல்லாருக்கும் சமீபமாய் लेकिन இருக்கிறார். पवित्र आत्मा कहीं पर भी उपस्थित होते हैं। சூழ்நிலை நிமித்தமாய் தேவனுடைய பிள்ளைகள் ஆங்காங்கே நம் தனிமையாய் இருந்தாலே चाहे परिस्थिति के कारण हम अपने अपने जगह में हो, தேவனுடைய பிள்ளைகள் ஆவியானவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். लेकिन पवित्र आत्मा हमारे लिए एक समान थे। நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி सब तालियां बजाकर நம்முடைய சத்தத்தை உயர்த்தி अपने आवाजों को उठाकर வாய் திறந்து எல்லாரும் பாடுவோம். हम गीत गाएंगे, ஆண்டவருடைய நாமம் प्रभु மகிமைப்படுவதாக. के नाम की महिमा करेंगे। ஹalleluya, Glory ஹalleluya, Jesus, ஹalleluya. இயேசு ராஜா உமக்கு நன்றி. धन्यवाद धन्यवाद ஹalleluya, धन्यवाद ஹalleluya. धन्यवाद धन्यवाद। ഇത്രത്തോളം യേഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി, ഇത്രത്തോളം യേഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഇത്രത്തോളം യേഹോവ സഹായിച്ചു,
பாடு உற்சாகத்தோடு நன்றி உள்ள இதயத்தோடு தேவன்பினால் நிறைந்து பாடுவேன். இத்தனை தோலம் தெய்வம் என்னை நடத்தி ஒன்றுமேல் ஆய்வையில் என்னை உயர்த்தி இத்தனை தோளம் ஏக வாசை காயிச்சி ஒன்றுமேல் ஆய்வையில் என்னை உயர்த்தி இத்தனை தோளம் ஏக வாசை காயிச்சி கண்ணு நீரும் திட்டமெம் நீராசை பூனமாய் மாறிடும் தினம் வரை கண்ணு நீரும் திட்டமெம் நீராசை பூனமாய் மாறிடும் தினம் வரை அன்னி பாடும் தூதர் மத்திய ஆர்த்தி பாடி சித்திரே இத்தனை தோளம் மேக வாசை காயிற்றி அன்னி பாடும் தூதர் மத்திய ஆர்த்தி பாடி சித்திரே இத்தனை தோளம் மேக வாசை காயிற்றி இத்தனை தோளம் மேக வாசை காயிற்றி இத்தனை தோளம் தெய்வம் என்னை நடத்தி இத்தனை தோளம் மேக வாசை காயிற்றி இத்தனை தோளம் தெய்வம் என்னை நடத்தி ஒன்றுமில் ஆய்மையில் நின்னனை உயர்த்தி இத்தனை தோளம் மேக வாசை காயிற்றி ஒன்றுமில் ஆய்மையில் நின்னனை உயர்த்தி இத்தனை தோளம் மேக வாசை காயிற்றி ஒன்றுமில் ஆய்மையில் நின்னனை உயர்த்தி இத்தனை தோளம் மேக வாசை காயிற்றி ஒன்றுமில் ஆய்மையில் நின்னனை உயர்த்தி इतने तोल मेरे वासे गायची अब तक आपने मुझे सहायता किया परमेश्वर धन्यवाद परमेश्वर मैं तो प्रभु दीनता में पड़ा था मैं जो परमेश्वर बेहाल परिस्थिति में पड़ा था मैं परमेश्वर कंगाल था प्रभु मैं गरीब इंसान था परमेश्वर मैं एक अनपढ़ गवार था प्रभु लेकिन आपने मुझे ढूंढ कर आए मुझे ऊंचे स्थानों में बिठाया प्रभु यहाँ तक यहोवा ने मेरी सहायता की है यहाँ तक यहोवा ने मेरी अगुवाई की है यहाँ तक यहोवा ने मेरे हाथ थाम कर चलाया है धन्यवाद ओ पिता धन्यवाद ओ पिता धन्यवाद ओ पिता ग्लोरी जीसस आमेन நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமாய் காணப்பட்ட போதிலும் हमारा जीवन जब पूरी तरह से निर्जल था ஒருவேளை நம்முடைய சொந்த பந்தங்களால் நம் கைவிடப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் हालांकि आपके जीवन में ऐसे परिस्थितियां हैं जब आपके खुद के रिश्तेदार ने आपके हाथ को छोड़ दिया होगा அடுத்த நிமிஷம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்மளால யூகித்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் जब आपके दिमाग में सोच भी बहुत भारी पड़ गया कि अगले पल में क्या करूं தேவனுடைய பிள்ளைகள் உங்களை என்னையும் लेकिन परमेश्वर के बच्चे आपको और मुझे வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த ஆகாரை கண்ட தேவன் जिस परमेश्वर यहोवा ने जंगल में फिरता हुआ हसीरा को देखा था வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த யாக்கோபை கண்ட தேவன் जिस यहोवा परमेश्वर ने जंगल में फिरा हुआ याकूब को देखा था தேவனுடைய பிள்ளை உங்களை தேடி வந்தார் वही परमेश्वर इस दिन आपको ढूंढ कर आया है அதே கர்த்தர் என்னை தேடி வந்தார் वही परमेश्वर मुझे ढूंढ कर आए கரம் பிடித்த தெய்வம் हाथ पकड़ा हुआ प्रभु நல்லவராக இது நாள் வரையில் இருந்து நடத்தி வருகிறார் अब तक यहोवा हमें सहायता करते आई है தேவனுடைய பிள்ளைகள் நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் उन परमेश्वर के हम धन्यवाद हृदय होना है எல்லா கண்ணீருக்கும் கர்த்தர் முற்றுப்புள்ளி क्योंकि வைப்பார் परमेश्वर तेरे सारे आंसुओं को खत्म करने वाला है எல்லா துக்கங்கள் तेरे सारे दुखों को எல்லா விசாரங்கள் तेरे सारे चिंताओं को எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார் सब परमेश्वर बदलने वाला है தேவனுடைய பிள்ளைகள் நம்பிக்கையை தளர்ந்து விடாதீர்கள் प्रभु के बच्चे तेरे भरोसा को तू डगमगाना न दे நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் अपने विश्वास में स्थिर रहे நம்பிக்கையில உறுதியாயிருங்கள் अपने विश्वास में स्थिर बने रहे கர்த்தர் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார் निश्चय प्रभु तेरी सहायता करेगा கர்த்தர் உங்களை நடத்துவார் प्रभु तेरी अगुवाई करेगा கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார் हर दिन प्रतिदिन तेरी अगुवाई करेगा ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை நடத்துவார் हर दिन तेरी सहायता करेगा மகா வறட்சியான நாட்களிலேயும் चाहे पूरी तरह से अकाल पड़े क्यों न हो கர்த்தர் உங்களை நடத்துவார் लेकिन प्रभु तेरी सहायता करेगा உங்கள் ஆத்துமா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல செழிப்படையும் तो इस प्रकार तेरी प्राण आनंदित होगा कि तू मांस और पशुओं को खाकर आनंदित होगा கர்த்தர் உங்களை நடத்துவாரானார் यदि यहोवा तेरी अगुवाई करे பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார்
நடத்துவாரானால் यदि पवित्र आत्मा तेरी अगुवाई करे, வேதம் சொல்லுகிறது शास्त्र इस प्रकार कहता है வற்றாத நீரூற்றை போலவே तू इस प्रकार एक निर्जल होगा जहाँ पानी कभी न सूखे, செழிப்பான தோட்டத்தை போலவே இருப்பாய். और एक हरा भरा वाटिका के समान दिखोगे। கர்த்தர் உங்களை நடத்துவாரானால் यदि प्रभु तेरी अगुवाई करे, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவாரானால் यदि पवित्र आत्मा तेरी अगुवाई करे, அவர் ஒவ்வொரு நாளே प्रतिदिन உங்களை செழிப்பான பாதையில் நடத்துவார். तेरे जीवन में हरा भरा होगा। எல்லாரும் கர்த்தருடைய கருத்தில் அர்ப்பணிப்போம். सब अपने आप को प्रभु के हाथों में समर्पण करे, நம்முடைய அறிவு குறுகியது, क्योंकि हमारा सोच बहुत छोटा है, நம்முடைய ஞானம் குறுகியது. हमारा ज्ञान बहुत छोटा है, நமக்கு ஆலோசனை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர், हमारी युक्ति देने वाला पवित्र आत्मा है, நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். हमारी अगुवाई करने वाले पवित्र आत्मा है। இந்த காலை வேளையிலே इस सुबह के समय உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். परमेश्वर के बच्चे अपने जीवन को प्रभु के हाथों में समर्पण करें। ஆண்டவரே, हे पिता, இது நாள் வரையிலேயும் अब तक என்னுடைய முயற்சினால என்னுடைய மாம்ச பலத்தினால मेरे कोशिशों से, मेरी शक्ति से, நான் எடுத்த பிரயாசங்கள் முயற்சிகள் அத்தனை வீணாய் போயிற்று. मेरे सारे कोशिश से सब व्यर्थ हो चुका है। இன்றைக்கு உம்முடைய கரத்தில் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். इस सुबह के समय प्रभु मेरे जीवन को तेरे हाथों में समर्पण करता हूँ। இனி நான் அல்ல, आज के बाद मैं नहीं, இனி நான் அல்ல, अब से मैं नहीं, நீர் என்னை நடத்தும். बल्कि आप मेरी अगुवाई करें, நீர் எனக்கு ஆலோசனை தாரும். आप मुझे युक्ति दे, பரிசுத்த ஆவியான் நீர் என்னை நடத்தும். पवित्र आत्मा आप मुझे चलाइए। நம்மை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். पूरी तरह से समर्पण करेंगे। கர்த்தர் நம்மை இடராத செவ்வையான பாதையில் வழி நடத்தி போவார். परमेश्वर हमें टेढ़े मेढ़े रास्ते नहीं बल्कि सीधा और सरल रास्ता से अगुवाई करेगा। நேர் வழியிலே கர்த்தர் நம்மை वो நடத்துவார். सरल रास्ते में हमें अगुवाई करेंगे, கர்த்தர் நமக்கு நல்லவராக क्योंकि இருக்கிறார். परमेश्वर हमारे लिए भला है। எல்லாரும் கர்த்தரை துதி. सब प्रभु की स्तुति करें। हालेलुया, हालेलुया. ग्लोरी जीसस, இயேசுப்பா, உமக்கு हालेलुया, நன்றி. धन्यवाद, हालेलुया. धन्यवाद, धन्यवाद, Glory, மே துதிக்கிறோம், துதிக்கிறோம், हालेलुया, துதிக்கிறோம், हालेलुया, துதிக்கிறோம். हालेलुया, ஒருவராய் பெரிய हालेलुया। காரியங்களை Praise the செய்கிறவரே, மே Lord, துதிக்கிறோம், धन्यवाद प्रभु, துதிக்கிறோம், धन्यवाद प्रभु, துதிக்கிறோம். धन्यवाद சேரக்கூடாத प्रभु। மகிமையான परमेश्वर ஒளியிடத்தில் हमारे வாசமாய் हाथ काम को இருக்கிறவரே, चलाने वाले உமக்கு நன்றி, परमेश्वर, உமக்கு நன்றி, हमारे உமக்கு हाथ काम को நன்றி. चलाने वाले परमेश्वर, हालेलुया, यीशु हालेलुया, राजा, हालेलुया. तेरे हाथों में மரித்தேன் हमारे जीवन को ஆனால் समर्पण இதோ करते நான் प्रभु। சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன் என்று आमेन, சொன்னவரே, परमेश्वर, உமக்கு நன்றி. हालेलुया, 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 हालेलुया। मरकर परमेश्वर फिर से जी उठा, पुनरुत्थान प्रभु, परमेश्वर, धन्यवाद, धन्यवाद, धन्यवाद। हमेशा हमारे संग रहने वाले परमेश्वर, धन्यवाद, धन्यवाद, धन्यवाद। फिर आने वाले परमेश्वर, धन्यवाद, 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 धन्यवाद। यीशु राजा, धन्यवाद। मेरे जीवन में जो कुछ हुआ है प्रभु, मेरे जीवन में आज तक जो भी घटा है प्रभु, वो सब मैं भलाई समझता हूँ राजा। आज से परमेश्वर आप मुझे हाथ थाम कर चलाए, आप मेरी अगुवाई कीजिए, आप मेरी सहायता कीजिए परमेश्वर। ग्लोरी, हालेलुया, हालेलुया, हालेलुया। धन्यवाद, 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 धन्यवाद। நடத்தி வந்த பாதைகள் நன்மைக்கான धन्यवाद, பாதைகள். धन्यवाद, 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 உமக்கு நன்றி धन्यवाद, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரநாத. जो भी हालेलुया, हुआ உமக்கு उसमें நன்றி. सब भलाई है, आज करे धन्यवाद दिल से तू। जो भी होगा उसमें सब भलाई है, आज करे धन्यवाद दिल से तू। धन्यवाद, धन्यवाद, हर भलाई के लिए धन्यवाद, धन्यवाद।
पिता Hallelujah. धन्यवाद पिता ஆவியானவரே உமக்கு நன்றி. धन्यवाद राजा धन्यवाद நம்முடைய வாழ்க்கையிலே நடந்ததெல்லாம் நன்மைக்கு. हमारे जीवन में जो कुछ हुआ है सब भलाई के लिए நம்முடைய ஆண்டவர் தீமைக்கு காரணர் அல்ல, क्योंकि हमारा परमेश्वर किसी की बुराई नहीं அவர் நன்மைக்கே காரணரா இருக்கிறார். बल्कि वे केवल भलाई के कारण होते हैं நம்முடைய அறிவுக்கு அல்லது ஞானத்துக்கு அது தீமையை போல காணப்பட்டாலும் हो सकता है हमारे सोच और समझ में हमें लगेगा कि ये बुरा हुआ है அந்த தீமையிலையும் கர்த்தர் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். बल्कि ये समझना आवश्यकता है कि उस बुराई में भी परमेश्वर ने एक भलाई रखा है அது தீமையிலையும் ஒரு நன்மை உண்டு. उस बुराई में भी एक भलाई है அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வாழ்க்கையில நடத்துவது எல்லாம் நன்மைக்கு. तो प्रभु के बच्चे तेरे जीवन में जो कुछ घट रहा है वो सब भलाई के लिए நடந்ததும் நன்மைக்கு, जो घटा वो भी भलाई के लिए நடப்பதும் நன்மைக்கு, जो घट रहा है वो भी भलाई के लिए நடக்க போவதும் और நன்மைக்கு, जो घटेगा वो भी भलाई के लिए எல்லாம் நன்மைக்கு. सब भलाई के लिए கர்த்தர் நன்மையானவைகளை செய்கிறார். क्योंकि परमेश्वर केवल भलाई करते हैं கர்த்தர் நன்மையானவைகளை செய்கிறார். परमेश्वर केवल भलाई करते हैं ஆனபடினால்தான் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை இம்மட்டும் நிலைத்திருக்கிறது. इसलिए अब तक हम जीवन में खड़े हैं கர்த்தர் நல்லவர். क्योंकि प्रभु भला है இந்த தெய்வத்தை நமக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள इस परमेश्वर को हमारा उद्धारकर्ता ग्रहण करने के लिए பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்தார். पवित्र आत्मा ने हमारी सहायता की है அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக என்னுடைய மனக்கண்களை பிரகாசிக்க பண்ணி प्रभु ने हमारे हृदय की आंखों को इस प्रकार खोल दिया कि हम प्रभु यीशु को ग्रहण कर ले அவருடைய சொந்த பிள்ளைகளாய் கர்த்தரமை மாற்றி और परमेश्वर ने हमें अपना संतान बनाया है கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கு ஈடாக परमेश्वर ने किया हुआ सारे भलाई के बदले நம்முடைய ஆண்டவருக்கு பிரதிபலனாக செலுத்துவதற்கு हम हमारे पिता परमेश्वर को प्रतिफल की भेंट चढ़ाने के लिए நம்மிடத்துல ஒன்றுமில்லை. हमारे पास कुछ नहीं है கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதே அல்லாமல் केवल भलाई धन्यवाद के अलावा அவருக்கு நாம் திருப்பி கொடுப்பதற்கு நம்மிடத்துல ஒன்றுமில்லை. उनके पास लौटाने के लिए हमारे हाथ में कुछ नहीं है இந்த நிமிஷம் வரையிலையும் கர்த்தரை ஆராதிக்க துதிக்க इस समय तक प्रभु की स्तुति और आराधना करने के लिए கர்த்தர் நமக்கு துணை செய்தார். परमेश्वर ने हमारी सहायता की है தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. प्रभु के नाम की महिमा होने दो கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயரட்டும். केवल परमेश्वर के नाम की ऊंचा उठाने दो நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். अच्छा परमेश्वर आपको स्तुति करते हैं கர்த்தர் தந்த இந்த உயிர் தந்த நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर जी उठाए सुबह के समय आपने दिए हुए इस दिन के लिए धन्यवाद ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து தெய்வ பயத்தோடு தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனுடைய பிள்ளைகள் யார் யார் எங்கிருந்து உம்மை ஆராதித்தாலும் परमेश्वर के बच्चे पर इस सुबह के समय आपकी उपस्थिति को महसूस करते हुए यहोवा के भय के साथ आपके चरण में जहाँ कहीं भी बैठे हैं இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறார். परमेश्वर के बच्चे रेख के ऊपर प्रभु तेरे स्पर्श होने पाए உம்முடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் हर உண்டாயிருக்கும். रेख के ऊपर प्रभु तेरी आशीर्वाद बरसने पाए இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தி अपने बच्चों के सारे जरूरतों को आप पूरा कर दीजिए குறைகள் எல்லாம் நிறைவாக்கும். उनके सारे कमियों को आप भर दीजिए இந்த பிள்ளைகள் உண்மையில் வைத்துக்க நம்பிக்கை விருதாவாய் போகாதபடிக்கு परमेश्वर आपके ऊपर रखा हुआ भरोसा में प्रभु वो व्यर्थ न लौटते हुए பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. पिता परमेश्वर अपने बच्चों के जीवन में आप अद्भुत कार्य कीजिए நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். परमेश्वर केवल आपके नाम की महिमा होने दो தொடர்ந்து ஆராதனையை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும். लगातार आराधना के शेष भागों को आपके हाथों में लेकर चलाइए உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். हम अपने आप को परमेश्वर के हाथों में समर्पण करते हैं ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धार करता यीशु के नाम से मांगते प्यारे पिता आमीन। आमीन இருக்கிற இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அப்படியே உட்காரும். सभी अपने अपने स्थानों में बैठेंगे கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதம் நன்மையுமா இருக்கும். परमेश्वर का वचन ध्यान करना हमारे लिए आशीर्वाद होगा தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். प्रभु के बच्चे हम आशीषित रहना चाहते हैं கர்த்தரும் நம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். और प्रभु भी यही चाहते कि हम आशीषित रहे தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் प्रभु के बच्चे यदि हम आशीषित रहना है तो நம்முடைய வாழ்க்கை செழிக்க வேண்டுமானால் यदि हमारे जीवन में एक नयापन होना है तो அநேக காரியங்களை வேதத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். हम लगातार कुछ बातों को ध्यान करते आ रहे हैं இன்றைக்கும் அதை குறித்து ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். उसी में से हमें आज का दिन में भी एक बात को ध्यान करने वाले हैं முதல் வாரம் நாம் தியானித்தோம். पहले हफ्ता हमने ये ध्यान किया था அத்திமரம் துளிர்க்கிறது, अंजीर का पेड़
में नए पत्ते खिलते हैं। அந்த அத்திமரத்தின் சுபாவங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை செழிக்கும். ये अंजीर के पेड़ के कुछ गुणों को हमने ध्यान किया था। अगर वो गुण यदि किसी व्यक्ति के अंदर पाया जाएगा तो वो एक नया दिन देखेगा। நீதிமான்கள் துளிரை போல தழைப்பார்கள். फिर हमने देखा कि धर्मी जन एक नयापन खिलेगा। அடுத்து தேவனுக்கு பயப்படுகிறவர்களுடைய வாழ்க்கை துளிர்க்கும் என்று பார்த்தோம். फिर हमने देखा कि यहोवा का भय मानने वालों के जीवन में एक उन्नति होती है। கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கை துளிர்க்கும். फिर हमने देखा कि जो यहोवा के द्वारा चुने गए लोग हैं उनके जीवन में नए पत्ते खिलते हैं। கடந்த வாரத்திலே நாம் தியானிக்கும் போது पिछले हफ्ता हमने ये ध्यान किया, ஈசா என்னும் அடிமரம் துளிர்த்தும். ईसाई के जड़ में नए पत्ते खिले। ஈசா என்னும் அடிமரம் துளிர்த்து ईसाई के जड़ से नए पत्ते खिलकर அதிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று நாம் தியானித்தோம். उसमें से नई डालियां उठेगी करके हमने देखा। அப்ப ஈசாயின் அடிமரத்திலிருந்து துளிர் தாவீது, और ईसाई के जड़ से नए पत्ते खिलना वही दाऊद था। அந்த தாவீதின் வாழ்க்கை செழித்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். और उस दाऊद के जीवन में एक उन्नति हुई, वही हमने ध्यान किया था। இப்படிப்பட்ட அநேக சுபாவங்களை குறித்து தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ऐसे लगातार कुछ कुछ बातों को ध्यान करने के लिए परमेश्वर ने हमारी सहायता की है। இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வசனம் आज के सुबह के दिन में प्रभु के बच्चे ध्यान के लिए लिया हुआ वचन ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் यशाया भविष्यद्वक्ता की किताब அதனுடைய 58வது அதிகாரம் उसके 58वां अध्याय 8வது வசனத்தின் முதல் பாகத்தை நாம் வாசிப்போமேயானால் 8वां वचन के पहले भाग में इस प्रकार लिखा है। அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ लिखा है, அப்பொழுது तब விடியற்கால வெளுப்பை போல सुबह के प्रकाश फटने के समान உன் வெளிச்சம் எழும்பி तेरा प्रकाश चमकेगा, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். तू शीघ्र चंगा हो जाएगा। உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். तू शीघ्र चंगा हो जाएगा। அப்போ சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். तो हमारे जीवन में एक नयापन खिलने वाला है। அதற்கு மேலுள்ள வசனங்களை எல்லாம் வாசித்து பார்ப்போமேயானால் एक ही हम ऊपरी भागों को पढ़ेंगे। பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், तू भूखों को अन्न खिलाना, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், और जो ठुकराए गए उन्हें तू शरणस्थान देना, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், जिसके पास वस्त्र नहीं है उन्हें वस्त्र पहनाना, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ. और जो तेरे शारीरिक लोग है उससे तू मारे फिरते हुए न रहना, எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்கிறார். और अपने जाति भाइयों का अपने को न छिपना, यही उत्तम उपवास है। அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், प्रभु के बच्चे यहाँ एक बात जान लेना है, எவர்களுடைய வாழ்க்கை துளிர்க்கும் என்றால் किसके जीवन में नयापन खिलेगा, எவர்களுடைய வாழ்க்கையிலே உபவாசம் சரியா இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கை துளிர்க்கும். जिनके जीवन में उपवास सही से होगा उन्हीं के जीवन में नयापन खिलेगा। இன்னைக்கு அநேக விதமான முறைகளில் உபவாசம் இருக்கிறார்கள். आज कई लोग अलग अलग प्रकार की तरह उपवास रखते हैं। நம்முடைய உபவாசம் சரியான முறையில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை துளிர்க்கும். हमारा उपवास सही प्रकार से हो तभी हमारे जीवन में एक उन्नति होगी। அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், प्रभु के बच्चे, நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமா இருந்தாலும் चाहे हमारे जीवन में कोई जंगल के समान हो, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு துளிர்வை கட்டளையிடுகிறார். लेकिन प्रभु के बच्चे हमारे जीवन में परमेश्वर ने एक नयापन रखा है। நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் விரும்புகிற உபவாசம் எவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ, परमेश्वर जो उपवास चाहते हैं, उपवास जिसके जीवन में पाया गया है, அவங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு துளிர்வை கட்டளையிடுகிறார். उन्हीं के जीवन में परमेश्वर एक नयापन लाएगा। அப்ப நம்முடைய உபவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களில் நாம் தியானிப்போம். पर ये उपवास किस प्रकार होना है, ये प्रभु की इच्छा हो तो हम अगले बार उसे ध्यान करेंगे। ஆனா இந்த இடத்துல लेकिन यहाँ पर தேவனுடைய பிள்ளைகளுடைய உபவாசம் சரியா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சுகவாழ்வு துளிர்க்கும். तो उपवास यदि ठीक हो तभी हमारे जीवन में एक नयापन खिलेगा। வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, வறண்ட நிலத்திலிருந்து ஒரு துளிர்
துளிர்க்கு உண்டாகிறது. सूखे भूमि से भी एक झड़ियां निकलती है, வறண்ட நிலம் துளிர்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. निर्जल भूमि में फूट निकले। வறண்ட நிலம் துளிர்க்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி நமக்குள்ள हमारे अंदर एक सवाल उठता है कि निर्जल भूमि कभी फूट निकलेगा क्या? வறண்ட நிலம் துளிர்க்கிறது. लेकिन निर्जल भूमि भी फूट निकलता है। யோசபாத்துடைய ஜீவியத்துல வாசிக்கும் போது हम योशापात के जीवन में ये ध्यान करते हैं, அந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில योशापात राजा வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, யோசபாத்துக்கு விரோதமாக योशापात के विरोध மோவா புத்திரரும் मोवाबियों, அம்மோன் புத்திரரும் अम्मोनियों அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட और उनके विरुद्ध और दूसरे बहरियों யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். सब योशापात के विरुद्ध लड़ने आए। இப்ப யோசபாத்துக்கு விரோதமாக 3 கூட்டத்தார் சேர்ந்து கொள்ளார்கள். योशापात के विरुद्ध अभी 3 भीड़ के लोग इकट्ठा हो गए। இவர்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க யோசபாத்துக்கு பலன் இல்லை. इनके विरुद्ध सामना करना योशापात के अंदर ताकत नहीं था। இப்ப யோசபாத்துக்கு தைரியம் இல்லாததுனால योशापात के अंदर सामर्थ न होने के कारण இவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். वो सब प्रभु के सामने आके खड़े हैं। தேவனுடைய பிள்ளைகள் யோசபாத் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார். योशापात प्रभु के सामने गिर पड़ा யோசபாத் ஜனங்களோடு ஆலோசனை பண்ணுகிறார். और वो लोगों से युक्ति करता है, பரிசுத்தம் உள்ள தேவனை துதிக்கவும் प्रभु यहोवा की स्तुति करने, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் उनकी करुणा सदा के लिए करके स्तुति गाना, பாடகரை நிறுத்தினார். ऐसे उन्होंने गा कर को करने बिठाया। யோசபாத்துக்கு விரோதமாக और योशापात के विरुद्ध மோவா புத்திரர் मोवाबियों, அம்மோன் புத்திரர் अम्मोनियों அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர்கள் और सेईर के पहाड़ाई देश के निवासियों, இவர்கள் எல்லாரும் சேர்ந்து மோவாபுக்கு யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்ய ये வருகிறார்கள். सब योशापात के विरुद्ध युद्ध करने आए। இப்படிப்பட்ட சூழ்நிலையில इस समय யோசபாத் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்துகிறார். योशापात प्रभु के सामने गिर पड़ा था, இந்த யுத்தத்தை நடத்துகிறவர் கர்த்தர். क्योंकि ये युद्ध अभी यहोवा ही कर सकता है। கர்த்தருடைய சொன்னார் யுத்தம் உங்களுடையது அல்ல, यो परमेश्वर ने कहा युद्ध तुम्हारा नहीं, யுத்தம் கர்த்தருடையது. बल्कि युद्ध मेरा है। ஜனங்களை பார்த்து தைரியப்படுத்துகிறார். योशापात लोगों को हिम्मत बढ़ाया, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, ये युद्ध जो तुम लड़ रहे हो ये तुम नहीं, யூதா மனுஷரே, ये यहूदियों, எருசலேம் ஜனங்களே, हे यरूशलेम वासियों, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் யுத்தத்தை அல்லது ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். तुम रुक कर देखो कि यहोवा तुम्हारे लिए किस प्रकार उद्धार करने वाला है। பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி ஜனங்களுடைய இருதயத்தை தைரியப்படுத்துகிறார். मत डरो और तुम्हारा मन कच्चा ना हो करके लोगों का ढाढ़स बढ़ाया। கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று தைரியப்படுத்தினது மட்டுமல்ல, मत डरो तुम्हारा मन कच्चा ना हो करके उनका केवल धैर्य ने बढ़ाया, கர்த்தரை பாடி துதிக்கக்கூடிய பாடகர்களை அங்கு நிறுத்தி வைக்கிறார். बल्कि प्रभु की स्तुति और गीत गाने के लिए ऊंचे स्वरों लोगों को वहां खड़ा किया। அப்ப கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாட பாடகர்களை ஏற்படுத்துகிறார். गीत गाने के लिए कुछ सिंगर्स को वहां रखकर यहोवा का धन्यवाद करो क्योंकि उसकी करुणा सदा की है। தேவனுடைய பிள்ளைகள் பாடி கர்த்தரை துதிக்கும் போது சத்துருக்கள் முறியடிக்கப்பட்டு போகிறார்கள். जब हम गीत गाकर प्रभु की स्तुति करना शुरू करते हैं तो विरुद्ध उठने वाले शत्रुओं को प्रभु नाश कर देता है। யோசபாத் ராஜா நிறுத்தி வைத்த பாடகர்கள் योशापात राजा ने जिस गायक को खड़ा किया था, கர்த்தரை பாடி துதி செய்ய தொடங்கின போது जिस समय वे गाकर स्तुति करने लगे, யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரர் उसी समय यहूदा के विरुद्ध आ रहे थे जो पहाड़ी देश में लोग थे। அந்த அம்மோன் புத்திரர் மோவாபியர் இவர்களுக்கு இடையிலேயே கர்த்தர் ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுகிறார். अभी अम्मोनियों और मोआबियों के बीच में ही कुछ लड़ाई शुरू हो गई थी। ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் அங்கேயே குழப்பம் உண்டாகிறது. वो एक दूसरे के साथ उसी सभा के बीच में हत्या करने लगे। சேயீர் மலை தேசத்தார், सेईर पहाड़ी देश के निवासियों, அம்மோன் புத்திரர், अम्मोनियों, மோவாபியர் मोआबियों எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் யுத்தம் செய்து सब एक दूसरे के आपस में लड़कर அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். और घायल हो गए। எப்பொழுது कब யோசபாத் நிறுத்தி வைத்த பாடகர்கள் கர்த்தரை துதியுங்கள் கிருபை என்றும் உள்ளது என்று பாடி துதி செய்ய தொடங்கின போது, जब योशापात ने रखा हुआ गायक लोग गाना गीत गाकर प्रभु की स्तुति करना आरंभ किए, சத்துருக்கள் தங்களுக்குள் தாங்களே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். शत्रु आपस में ही युद्ध करके मर गए। இந்த யோசபாத்துடைய வாழ்க்கை ஒரு வறண்ட
நிலமாய் காணப்பட்டது. यहोशाफात के जीवन बहुत ही एक निर्जल भूमि के समान था, அவர்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க அவர்களுக்கு பலன் இல்லை. क्योंकि वो उन देश निवासियों के सामना नहीं कर पा रहे था. இவர்களுக்கு முன்பாக நம்ம அழிந்து போவோம், இனி நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லை, நம்முடைய ராஜ்யபாரம் ஒன்றுமில்லை என்று நினைத்தார். उनके अंदर ये डर बैठ गया था कि इनके सामने मेरा राज्य और मेरी शासन की कोई कीमत नहीं है. ஆனா கர்த்தர் சொன்னார், யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் என்னுடையது. लेकिन परमेश्वर यहोवा ने कहा युद्ध तेरा नहीं बल्कि युद्ध मेरा है. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், प्रभु के बच्चे आज के दिन तेरा जीवन में कोई भी परिस्थिति हो, முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், सबसे प्रथम ये समझ लीजिए, நம்முடைய உபவாச வாழ்க்கை சரியா இருக்குமையானால் यदि हमारा उपवास जीवन सही हो, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார். तब हमारे जीवन में फूट निकलेगा. மாத்திரமல்ல, इतना ही नहीं, நாம் கர்த்தரை பாடி துதிக்கும் போது जब हम प्रभु की स्तुति करके गीत गाना शुरू करते हैं, எதிர்த்து வருகிற எதிரிகள் தங்களுக்குள் தாங்களே சண்டை போட்டுக்கொண்டு வெட்டுண்டு மடிந்து போவார்கள். हमारे विरुद्ध उठने वाले जो भी देश के लोग हैं वे ही खुद ही में आपस में लड़कर गिर जाएंगे. அப்ப பாடல் பாடுகிறதுலே தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறது. यानी गीत गाते समय प्रभु की करुणा प्रकट होती है. பாடல் பாடும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். यानी गीत गाते समय पवित्र आत्मा हमारे जीवन में क्रिया करना आरंभ कर देते हैं. அப்படினால பாட்டு பாடுவதை தேவனுடைய பிள்ளைகள் எளிதாக நினைக்க கூடாது. इसलिए प्रभु के बच्चे गीत गाना बहुत ही उसे तुच्छ ना समझे, அதை அற்பமாக நினைக்க கூடாது. उसे तुम अल्प ना समझे. பவுலையும் சீலாவையும் கையையும் காலையும் கட்டி தொழுமரத்துல மாட்டி போட்டார்கள். जब पौलुस और सिलास को बांधकर उन्हें पेड़ के इसमें बांध दिया गया था, நடு ராத்திரியிலே பவுல் உரத்த சத்தமாய் பாட்டு பாடுகிறார். बीच रात में पौल ऊंचे स्वरों में गीत गाने लगा. அவர்கள் கர்த்தரை பாடி துதித்த போது जब उन्होंने गीत गाकर प्रभु की स्तुति करना शुरू किए, அவருடைய கைகள்ல கால்கள்ல இருந்த இரும்பு சங்கிலி கட்டுகள் எல்லாம் தானாக தெரிப்புண்டு போயிற்று. उन्हें बांध के रखा हुआ सारा जंजीर ऐसे ही टूट पड़ा. அப்ப பாட்டு பாடுவது என்பது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. यानी गीत गाना क्या होता है? प्रभु की स्तुति करना होता है. பலவிதமான ஊழியங்கள் உண்டு. कई प्रकार की सेवकाई है, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பாடி ஆராதிக்கிறது ஒரு ஊழியம். लेकिन स्तुति करके गीत गाना प्रभु की एक सेवकाई है. தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் கர்த்தரை பாடி ஆராதிக்க தொடங்கின போது சத்துருக்கள் வெட்டுண்டு மடிந்தார்கள். जिस समय गायक लोग गीत गाकर स्तुति करना शुरू किए तो ये शत्रु लोग आपस में लड़कर मर गए. மரித்து போன சாராள் நவரோஜி அம்மா அவர்களை குறித்து கேள்விப்பட்ட ஒரு காரியம், हमने जो गुजर गए हैं सारा नोरा जी, उन माता जी के बारे में हमने सुना है. அவர்களிடத்துல எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது. उनके पास कोई यंत्र नहीं थी. எந்த ஒரு கிருபையோ அல்லது சாரி எந்த ஒரு நிலைமையில அவர்கள் தேர்ந்தவர்களா இராவிட்டாலும், चाहे वो किसी यंत्र में निपुण नहीं थे, அவருடைய கையில ஒரு சின்ன ஒரு டேமரின் எடுத்துக்கொண்டு लेकिन उनके हाथ में एक छोटा सा जालर होता था. அந்த டேமரின் அடித்து அவர்கள் பாட்டு பாட ஆரம்பித்தால், उस झांझर को जब बजाकर वो गीत गाना शुरू करते थे, அவர்கள் பாட ஆரம்பித்த போதே பிசாசுகள் அலறி அடித்து கொண்டு ஓடின. उनका गीत गाना शुरू होते ही वहां से शैतान कांपे भागता था. கர்த்தர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने वैसा एक अनुग्रह अभिषेक उन बाजी को दिया है. அப்படி பாடும் போதே சத்துருக்கள் வெட்டுண்டு விழுகிறார்கள். तो हम गाते समय ही शत्रु आपस में लड़कर मर जाते हैं. பாடும் போதே பிசாசுகள் ஓடுகிறது. गाते समय ही शत्रु भागता है. அப்ப யோசபாத் பாடகர்களை நிறுத்தி வைத்தான். அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பித்த போது சத்துருக்கள் வெட்டுண்டு மடிந்தார்கள். तो योसाफात ने जब गायकों को रखा गीत गाने के लिए, वो गाते समय शत्रु आपस में लड़कर भाग गए. அவனுடைய வாழ்க்கை ஒரு ராஜ்யபாரம் எல்லாம் ஒரு வறண்ட நிலத்தை போல இருந்தது. கர்த்தர் அதை செழிப்படைய பண்ணினார். जिसका जीवन बहुत ही सूखा था, परमेश्वर ने उसके जीवन में सारे सूखेपन को निकालकर वहां से एक फूट निकाला. யோபு தன் வாழ்க்கை குறித்து சொல்லும்போது, अय्यूब अपने जीवन के बारे में इस प्रकार कहते हैं. யோபு 7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தால், अय्यूब 7वां अध्याय के 13वां वचन में इस प्रकार लिखा है. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ पर लिखा है 7வது அதிகாரம் 13வது வசனம், 7वां अध्याय का 13 वचन, என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும் मेजे काट पर शांति मिलेगा कहकर, என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்றும் நான் சொல்வேனானால், यदि मैं सोचता हूँ कि बिछौने पर मेरा खेद कुछ हल्का होगा, நீ சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி तब तू मुझे स्वप्नों से घबरा देता தரிசனங்களினால் என்னை திகில் உண்டாக்குகிறீர். और दर्शनों से भयभीत कर देता. யோபு ஒரு நீதிமான்.
இருந்தான். अय्यूब तो एक धर्मी था. யோபை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, अय्यूब के बारे में लिखा है, யோபு ஒரு சன்மார்க்கன், अय्यूब एक खरा इंसान था, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், परमेश्वर का भय मानता பொல்லாப்பை விட்டு விலகுகிற ஒரு மனுஷன். और बुराई से दूर रहता था. யோபு ஒரு உத்தமன். अय्यूब एक खरा और सीधा इंसान था. ஆனா இப்படிப்பட்ட உத்தமன் தன் வாயிலிருந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, लेकिन एक खरा और सीधा इंसान के मुंह से क्या निकलता है, என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். मैंने सोचा कि मेरे बिछौने पर मुझे मेरा खेद कुछ हल्का होगा. கொஞ்ச நேரம் கட்டில படுத்து கொண்டு இளைப்பாறினால் ஒரு நிம்மதியா இருக்கும் நினைக்கிறேன். मैं सोचता हूँ कि कुछ समय में अपने काट पर लेट जाऊं तो मुझे शांति मिलेगी. என் படுக்கை எனக்கு ஆறுதல் தரும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். मैं कुछ सोचता हूँ कि मेरे बिछौने पर मेरा खेद कुछ हल्का हो जाएगा. இன்னைக்கு மனசுல ரொம்ப பிரச்சனை உண்டாகி மனபாரம் அடையும் போது, आज जब हमारे मन में बहुत ही चिंता और दुख बढ़ जाती है, இருதயம் பாரத்தினால் நிரம்பும் போது, जब हमारा हृदय में कई सारे विचारें आ जाती है, ஆவிக்குரியவர்கள் கர்த்தருடைய சமூகத்துல போய் விழுந்து ஜெபிக்கிறார்கள். आत्मिक लोग क्या करते हैं, प्रभु के चरण में बैठ के रोते हैं. சிலர் தங்களுடைய வாழ்க்கையில கோபம் அதிகமாய் வந்து சில பிரச்சனைகள் உருவாக்குகிறார்கள். कुछ लोग क्या कर देते हैं, गुस्से में आकर अपने समस्याओं को और बढ़ा देते हैं. சிலர் கோபம் அதிகமாய் வரும்போது, जब कोई गुस्सा हो जाता है, அல்லது மனதிலே கஷ்டங்கள் பெருகும் போது, जब हमारे जीवन में तकलीफ बढ़ते हैं, பேசாம கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. कुछ लोग सोचते हैं कि गपचुप थोड़ी देर सो जाए. கொஞ்ச நேரம் படுத்தா நமக்கு கொஞ்சம் இளைப்பாறுதல் கிடைக்கும். अगर मैं थोड़ी देर सो के उठूंगा तो मेरे मन में थोड़ी शांति मिलेगी. கொஞ்சம் படுத்து இளைப்பாறினால் ஒரு மனசுல ஒரு ஆறுதல் கிடைக்கும். अगर मैं थोड़ा देर सो के उठूंगा तो मन में थोड़ा तसल्ली होगा. அப்படி சிலர் தங்கள் வாழ்க்கையில எண்ணுகிறார்கள். ऐसे कुछ लोगों की सोच है. அதே போலதான் இந்த நீதிமானாகிய உத்தமனாகிய யோபு சொல்லுகிறார், इसी प्रकार खरा और सीधा इंसान अय्यूब कहता है, அவருடைய வாழ்க்கையில் வந்த கஷ்டம் நஷ்டம் பயங்கரமானது. उनके जीवन की जो परेशानियां थी बहुत ही बड़ी थी. அவருடைய வாழ்க்கையில எல்லா சொத்து சுதந்திர பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து போனார். क्योंकि उन्होंने अपने जीवन के सारे सुख विलास को खो बैठे थे. அவனுக்கு இருந்த 10 பிள்ளைகளும் ஒரே நாள்ல மரித்து போனார்கள். उसके 10 बच्चे भी एक ही दिन में मर गए. ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எல்லாம் ஒரே நாள்ல மரி போயிற்று. ऊंट बैल बकरी सब कुछ एक ही दिन में मर गया. மிகுந்த வேதனை, बहुत दुख, அவரால் தாங்க முடியவில்லை. वो उससे सहन नहीं कर पा रहे थे. இப்படிப்பட்ட சூழ்நிலையில इस परिस्थिति में சிநேகிதர்கள் பார்க்க வந்திருக்கிறார்கள். जब उनके दोस्त उनसे मिलने आए, சிநேகிதர்களும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறார்கள். दोस्त लोग भी उनके विरुद्ध कुछ भी बोलने लगे. நினைக்கிறார், सोचता है நான் கொஞ்சம் படுத்து இளைப்பாறினால் என் படுக்கை எனக்கு ஆறுதலா இருக்கும். मुझे काट पर थोड़े सो के उठूंगा तो मुझे थोड़ा शांति मिलेगी. என் கட்டில் எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தரும் मेरी बिछौना मुझे थोड़ी तसल्ली देगी. என்று நினைத்து நான் படுக்க போனால், ऐसे अगर मैं सोचकर सोने जाऊं, அவர் சொல்லுகிறார், वो कहता है, நீர் சொப்பனங்களினால் என்னை கலங்க பண்ணுகிறீர், तू स्वप्न देखकर मेरी नींद को बिगाड़ रहा है. தரிசனங்களினால் என்னை தீலடைய பண்ணுகிறீர். दर्शनों से मुझे भयभीत कर देता है. கொஞ்சம் படுத்து தூங்கலாம்னு நினைச்சா ஒரு சொப்பனம் வந்து தூக்கத்தை கலைச்சிருது. थोड़ा सो के उठू सोच रहा है तो स्वप्न आ जाता है. கொஞ்சம் படுத்து இளைப்பாறலாம் நினைச்சா தரிசனம் வந்து தீலடைய பண்ணுகிறது. थोड़ा सो के उठू सोचा तो स्वप्न और दर्शन आ जाता है. அப்ப இளைப்பாறுதலை விரும்புகிறார். वो एक शांति चाहते हैं, ஒரு ஆறுதலை விரும்புகிறார். एक तसल्ली चाहते हैं. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையும் प्रभु के बच्चे आज तेरे जीवन में ஒரு இளைப்பாறுதல் இல்லாதபடிக்கு, एक शांति न होते हुए, ஒரு ஆறுதல் இல்லாதபடிக்கு, एक तसल्ली न होते हुए, இளைப்பாறுதல் ஆறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டால், तेरे जीवन में चाहे तू शांति खोकर तसल्ली खोकर बैठा हो, யோபுடைய வாழ்க்கையை சந்தித்த ஆண்டவர் अय्यूब के जीवन में जो प्रभु ने भेंट किया, அவன் வாழ்க்கையை துளிர பண்ணி அவன் வாழ்க்கையை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். जिस परमेश्वर अय्यूब के जीवन से मिला और उसके जीवन में दोगुना आशीर्वाद दिया, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். वैसे प्रभु आपको भी आशीष करेगा. சத்துரு எத்தனை விதத்துல பிரச்சனை பண்ணினாலும், चाहे शत्रु किसी भी रीति से तुम्हारे जीवन में कार्य करे, கர்த்தர் இளைப்பாறுதல் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு துளிர்வை கட்டளையிடுவார். लेकिन तेरे जीवन में जो तसल्ली नहीं है, शांति नहीं है, प्रभु तेरे जीवन की सभी बातों को बदल कर एक खुशियां जीवन को देगा. அப்ப வனாந்தரம் என்று சொல்லும்போது அது வறண்ட நிலம், அங்க ஒண்ணு கிடைக்காது. एक निर्जल भूमि कहने पर एक सूखा भूमि, वहाँ कुछ नहीं मिलेगा. வறண்ட நிலம் துளிர்க்கு, निर्जल भूमि फूट निकलेगी. வாழ்க்கை வறண்டு போன நிலைமையில இருந்தாலும் துளிர்க்கு. चाहे जिंदगी निर्जल के समान दिखाई दे रहा है, लेकिन वहाँ एक फूट निकलेगा. வறண்டு போன யோசபாத் தன் வாழ்க்கை வறண்டு போயிட்டு நினைத்தார். निर्जल रहा हुआ यहोशूआत के जीवन
ऐसे ही सोचा, கர்த்தருடைய வாழ்க்கை துளிர பண்ணினார். लेकिन परमेश्वर ने उसके जीवन में फूट निकला। யோபு தன் வாழ்க்கை வறண்டு போனதுன்னு நினைத்தார். अय्यूब ने सोचा कि उसका जीवन निर्जल हो गया, ஆனா கர்த்தர் யோபுடைய வாழ்க்கை துளிர பண்ணினார். लेकिन उसका जीवन को भी प्रभु दोगुना आशीर्वाद दिया। இந்த வனாந்தரத்துல ஒன்று கிடைக்காது. ये सूखा भूमि में कुछ नहीं मिलेगा। ஆகார் வனாந்தரத்துல அலைந்து திரிந்தாய். हजीरा निर्जल भूमि में यहाँ वहाँ भटकते रही। அதோடு தன் வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்தாய். उन्होंने सोचा कि उनका जीवन वहीं समाप्त होने वाला है। தன் பிள்ளை தாகத்தினால் மரித்து போவதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தூரத்துல போய் உட்கார்ந்து கொண்டாய். क्योंकि वो बहुत दूर जाकर बैठ गई थी, वो देख नहीं पा रही थी अपना बच्चा प्यास से तड़प रहा है। இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான். वो सोची कि अभी मेरा जिंदगी खत्म, என் பிள்ளை மரித்து போவாய். मेरा बच्चा मर गया। இருக்கிறது ஒரே ஒரு பையன். मेरा एक ही बेटा है। அவன் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை. अभी उसका भी परिस्थिति बेहाल है। உலகத்துல இந்த ஆகார் உயிரோடு வாழ்கிறாள் என்று சொன்னாய். संसार में यदि वो स्त्री जीवित है, அந்த ஒரே ஒரு மகனுக்காக தான் வாழ்கிறாய். अपना बेटे के लिए वो जी रही थी। அந்த மகனை அல்லாமல் அவளுக்கு வேற ஒரு ஆறுதல் யாரும் उस இல்லை. बेटे के अलावा हजीरा के लिए कोई और कोई नहीं था। இப்ப இந்த வாலிப மகன் மரித்து போனால் அடுத்து இந்த ஆகாருக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. अगर उसका हजीरा का इकलौता बेटा मर गया तो उसको तसल्ली देने वाला कोई नहीं था। அவளுடைய ஆத்துமாவுல இளைப்பாறுதல் என்பது கிடைக்க கூடாத ஒரு காரியம். उसके प्राण में कभी शांति मिलना बहुत ही अनहोना होगा। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே इस परिस्थिति में கர்த்தர் வனாந்தரத்திலே ஆகாரை பார்க்கிறார். परमेश्वर ने उस निर्जल भूमि में हजीरा से मिला, ஆகாரை பார்க்கிறார். हजीरा को देखा। ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். हजीरा के आंखों को परमेश्वर ने खोल दिया। ஆகார் பக்கத்திலே ஒரு பெரிய நீரூற்று இருக்கிறது. हजीरा के बगल में एक बड़ा सोता था। கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார். हजीरा के आंखों को प्रभु ने खोल दिया। அங்க ஒரு பெரிய நீரூற்று கண்டாய். वहां से उसने एक सोते को देखा। நீரூற்றை கண்டாய். सोते को देखी। அங்க தண்ணீர் ஊற்று பொங்கி வருகிறது. वहां देखी कि उस सोते में से पानी निकल आ रहा है। ஒரு நேரம் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டாய். एक पल के लिए पानी के लिए वो तड़प रही थी। இனி ஒன்றுமில்லை, மரிப்பது அல்லாமல் வேற வழி இல்லை என்று நினைத்தாய். वो सोची कि अब मेरे जिंदगी में कुछ नहीं रह गया है, सब कुछ खत्म हो चुका है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் ஆகாரின் வாழ்க்கை துளிர்க்க பண்ணினார். लेकिन परमेश्वर ने हजीरा के जीवन में से एक फूट निकाला। ஆகாருடைய வாழ்க்கையிலே ஒரு தண்ணீர் ஊற்றை கட்டளையிட்டு उसके जीवन में एक जल को बरसाकर அவளும் தன் குமாரனும் அந்த தண்ணீரை குடித்து उस जल के सोते में से जल के पानी को वो और उसका बेटा पीकर இஸ்மவேல் வம்சத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். इश्माएल के वंशावली को प्रभु ने आशीर्वाद किया। இன்றைக்கு ஒருவேளை உள்ளத்தில் நினைக்கலாம், आज कदापि आप अपने मन में सोच रहे हो நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போனது. मेरा जीवन यही समाप्त होने वाला है। நம்முடைய வாழ்க்கை வனாந்தரத்தை போல இருக்கிறது. मेरा जीवन निर्जल भूमि की तरह दिख रहा है। என் வாழ்க்கை வனாந்தரமாய் இருக்கிறது. मेरा जीवन सूखा है। வனாந்தரமாய் காணப்படுகிற வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல் இல்லை. इस सूखे जमीन में कोई चैन नहीं है। வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை. मेरे जीवन में शांति नहीं है। என் வாழ்க்கை துளிர்க்குமா துளிர்க்காதா என்கிற ஒரு கேள்விக்குறி. क्या मेरे जीवन में कोई आशीर्वाद होगा नहीं होगा, एक सवाल के साथ बैठे हो। தேவனுடைய பிள்ளை, உங்கள் வாழ்க்கையின் உபவாச ஜீவியம் சரியா இருக்குமே, உங்கள் வாழ்க்கை துளிர்க்கு. परमेश्वर के बच्चे, यदि तेरे जीवन का उपवास सही हो तो तेरे जीवन में आशीर्वाद होगा। நீங்கள் கர்த்தரை பாடி துதிப்பீர்களேயானால் உங்கள் வாழ்க்கை துளிர்க்கு. यदि तुम गीत गाकर प्रभु की स्तुति करना आरंभ करोगे, तुम्हारे जीवन में आशीर्वाद होगा। உங்கள் வாழ்க்கை ஒன்றுமில்லாத வறண்டு போன நிலைமையில இருந்தாலே हो सकता है चाहे अभी के समय में तेरा जीवन सूखा नजर आ रहा है। யோபுவை போல படுத்து இளைப்பாறலாம் என்று நினைத்தால் படுக்கிற நித்திரையும் நீங்கள் இன்பமாய் இராமல் இருந்தாலே अय्यूब की तरह तुम सोच रहे कि काट पे लेटकर थोड़ा शांति पालो, लेकिन तुम्हें वहां पर भी चैन नहीं हो रहा है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை காண்கிறார். प्रभु परमेश्वर आपको देख रहा है। உங்களை பார்க்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். ये मत भूलिएगा कि आपको देखने वाला परमेश्वर एक जीवित है। அது எப்பேற்பட்ட வனாந்தரமாய் இருந்தாலே चाहे किसी भी प्रकार का सूखा भूमि क्यों न हो, அந்த வனாந்தரத்தில் அலைகிறதையும் பரலோகத்தின் தேவன் மேலிருந்து பார்க்கிறார். उस सूखे भूमि में यहाँ वहाँ भटकने वाले आपको परमेश्वर देख रहा है। ஆகார் சொன்னாள், हजीरा कहती है, என்னை காண்கிற கர்த்தரை நானும் இந்த இடத்துல கண்டேன். मुझे देखने वाला परमेश्वर यहोवा को मैंने भी यहाँ पर देख लिया। என்னை காண்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். मुझे देखने वाला परमेश्वर यहोवा एक है। அவங்களை எஜமாட்டி வீட்டை விட்டு துரத்தி விட்டாய். वो मुझे मालकिन के घर से दौड़ भगा तो दिए, அவருடைய புருஷன் ஆபிரகாம் வீட்டை விட்டு துரத்தி விட்டாய். उसके पति अब्राहम ने उसके भगा दिया। ஒரு அப்பம் ஒரு துருத்தி தண்ணீர், एक रोटी और एक थैला पानी, ஒரு அப்பமும் ஒரு துருத்தி தண்ணீரும் கொடுத்து வீட்டை விட்டு விரட்டி விட்டாய். एक रोटी एक थैला पानी देकर घर से भगा दिया। அந்த ஆகாருக்கு இருந்த அத்தனை சகாயம் அழிந்து போயிற்று. हजीरा
हजीरा के सारा संपत्ति उसके हाथ से खो बैठी। அந்த வனாந்தரத்திலே கர்த்தர் ஆகாரை கண்டார். हजीरा को परमेश्वर ने उस सूखे भूमि में देखा। வறண்ட நிலம் துளிர்க்கு, निर्जल भूमि में भी फूट निकलेगा, வனாந்தரம் துளிர்க்கு, निर्जल भूमि में भी आशीर्वाद खिलेगा। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னை காண்கிறார். परमेश्वर के बच्चे प्रभु तुझे देख रहा है। ஆகாரை கண்ட கர்த்தர் உன்னை காண்கிறார். हजीरा को देखा हुआ परमेश्वर तुझे देख रहा है। ஆகாருடைய வாழ்க்கையில நீரூற்றி திறந்து கொடுத்த கர்த்தர் हजीरा के जीवन में परमेश्वर ने सोता को निकाला। தேவனுடைய பிள்ளை உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளை திறந்து தருவார். वैसे ही तेरे जीवन में भी आशीर्वाद का सोता उठेगा। ஆசீர்வாதத்தின் கதவுகளை கர்த்தர் திறப்பார். आशीर्वाद के द्वार को प्रभु खोलेगा। உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும் என்பதில் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. तेरा जीवन में आशीर्वाद खिलेगा करके तुम कभी संदेह न करना। நம்முடைய எதிர்பார்ப்பு ஒருவேளை நிறைவேறாமல் போகலாம். हो सकता है तुम्हारा जो चाहते वो पूरा नहीं हो पा रहा है। எதிர்பார்க்கிற நன்மை நமக்கு கிடைக்காமல் போகலாம். तुम जो भलाई की सोच रख रहे हो वो भलाई तुम्हें नहीं प्राप्त हो रही है। வாழ்க்கையில் ஒரு பெரிய சோர்வு, जिंदगी जीवन में बहुत निराश, அந்த சோர்வின் நிமித்தமாய் வாழ்க்கையில மரணத்தை கூட விரும்புகிற ஒரு நிலைமை வரலாம். उस निराश के कारण आप अपनी मृत्यु की चाहत रख रहे हो। யோனா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். योना नाम के भविष्यवक्ता थे। நினிவே பட்டணத்து மக்களுடைய கூக்குரல் மிகவும் அதிகமாக இருந்தது. निनिवे शहर का पाप बहुत ही पूरी तरह से बढ़ चुका था। அந்த நினிவே பட்டணத்து மக்களுடைய பாவம் அதிகமாக இருந்தது. निनिवे शहर का पाप बहुत बढ़ चुका था। ஆனா நினிவே பட்டணத்தை அழிக்க கர்த்தர் சித்தம் கொண்டார். लेकिन निनिवे शहर को परमेश्वर नाश करना चाहा। ஆனால் ஆண்டவர் ஒரு மக்களை அழிப்பதற்கு முன்பதாக उस लोगों को नाश करने से पहले அந்த ஜனங்கள் உணர்வடையும்படியாய் கர்த்தர் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். परमेश्वर ने उनको एक और मौका दिया। இவ கர்த்தர் பார்த்தார், प्रभु ने देखा வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள், दाहिने और बाएं का कोई अंतर न जानते हुए प्रजा, ஆனா இவர்கள் இப்படி அக்கிரமம் பண்ணுகிறார்கள். लेकिन इतने अधर्म काम कर रहे हैं। யோனா தீர்க்கதரிசி அழைத்து, योना भविष्यवक्ता को बुलाकर நீ நினிவே பட்டணத்துக்கு तू போய் निनिवे शहर जाकर நினிவேக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்லு. निनिवे के विरुद्ध तू भविष्यवाणी कर। இன்னும் 40 நாட்கள் और 40 दिन में இந்த நினிவே பட்டணம் முழுவதும் கவிழ்க்கப்பட்டு போகு. निनिवे शहर पूरी तरह से नाश होने वाली है। நீ அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்லு. शहर के विरुद्ध तू भविष्यवाणी कर। யோனா நினைக்கிறார், योना सोचता है நாம அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் போய் தீர்க்கதரிசனம் சொல்லுவோம். हाँ मैं तो जाकर भविष्यवाणी कर दूंगा। ஆண்டவர் அன்புள்ளவர், परमेश्वर तो प्रेमी है। ஜனங்கள் எல்லாரும் அவரை நோக்கி முறையிடும் போது जब सारे निनिवे के लोग उनके पास पुकारने लगेंगे, அழிப்பேன் என்று சொன்னவர் அழிக்காதபடிக்கு மனம் மாறி விடுவார். जो परमेश्वर ने कहा मैं नाश कर दूंगा उसे वो नाश नहीं करेगा। ஆனபடினால நாம் ஒரு பொய் தீர்க்கதரிசியாய் மாறி போவோம். तो लोग मुझे गलत भविष्यवाणी कहेंगे। இந்த பொய் தீர்க்கதரிசி என்கிற பட்டம் நமக்கு அவசியம் இல்லை. ये झूठा भविष्यवक्ता है करके मेरा नाम रख देंगे। ஆனபடினால கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போகாமல் சொல்லாத இடத்துக்கு போகிறார். इसलिए जहाँ पर परमेश्वर ने जाने कहा वहाँ न जाते हुए दूसरा जगह निकल गया। கர்த்தர் யோனாவை திரும்ப அழைத்து கொண்டு வருகிறார். योना को परमेश्वर फिर बुला कर ले आए। நினிவேக்கு வந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். जा निनिवे में जाकर भविष्यवाणी कर। இன்னும் 40 நாட்களில் நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு अब போகு. से 40 दिन के बीतने पर निनिवे उलट दिया जाएगा। இந்த வார்த்தை கேட்டபோது ராஜா முதற்கொண்டு எல்லாரும் உபவாசம் இருந்தார்கள். इन शब्दों को सुनते ही राजा को मिलकर सभी प्रजाएं उपवास में बैठ गए। சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு அரசன் முதற்கொண்டு ஆண்டி வரைக்கும் உபவாசம் இருக்கிறார்கள். बड़े से लेकर छोटे तक सभी लोग उपवास में बैठ गए। உபவாசம் இருந்து தேவ சமூகத்தை தாழ்த்தி ஜெபிக்கிறார்கள். उपवास में बैठकर अपने आप को दीन कर कर प्रार्थना करने लगे। கர்த்தர் பார்க்கிறார், परमेश्वर ने देखा வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சக்கணக்கான ஜனங்கள், इतने हजार लोग हैं कि जिसे कोई दाहिने बाएं का अंतर नहीं पता। அவர்கள் என்ன நோக்கி முறையிடுகிறார்கள். लेकिन अब ये मेरे और पुकार रहे हैं। ஆனபடினால அவர்களை அழிக்க கூடாது என்று மனம் மாறினார். इसलिए परमेश्वर ने अपनी इच्छा बदल दी कि उनको कोई हानि न पहुंचनी चाहिए। யோனா நினிவே பட்டணம் அழியும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். योना बहुत इंतजार कर रहा था कि अभी निनिवे शहर नाश होने वाला है। நினிவே பட்டணம் அழியல, लेकिन निनिवे नाश नहीं हुआ। வானத்திலிருந்து அக்கினி எப்போ இறங்கும்னு எதிர்பார்த்து இருக்கிறார். योना इंतजार कर रहा है कि आकाश से कभी आग उतरेगा। நினிவே பட்டணத்தை கர்த்தர் அழிக்கவில்லை. लेकिन परमेश्वर ने नाश नहीं किया। இப்ப யோனாவுக்கு ஒரு பெரிய சோர்வு உண்டாயிற்று. अभी योना को बहुत बड़ा निराश हो गया। சோர்வு உண்டாகி
निराश में आकर ஒரு ஆமணக்கு செடி நிழல்ல போய் படுத்துட்டான். एक रेंट का पेड़ के छाये में जाकर सो गया। தேவனுடைய பிள்ளைகள் வேதம் வாசித்தவர்களுக்கு அநேகருக்கு இந்த சம்பவம் தெரியும். जो पवित्र शास्त्र पढ़ते हो आपको ये घटना अच्छे से पता है। அந்த சோர்ந்து போய் ஆமணக்கு செடி நிழல்ல போய் படுத்துட்டான். वो निराश में आकर रेंट का पेड़ के छाये में जाकर सो गया। கர்த்தர் பார்க்கிறார். यहोवा ने देखा இது சோர்ந்து போய் ஆமணக்கு செடியில போய் படுத்திருக்கிறான். ये क्या इतना निराश होकर यहाँ पर आके सोया है। பெரிய எரிச்சல் உள்ளத்துல. उसके अंदर बहुत बड़ा गुस्सा। என்ன எரிச்சல்? क्या क्रोध? தான் எதிர்பார்த்த காரியம் நடக்கல. मैंने जो सोचा ये वो पूरा नहीं हुआ। கர்த்தர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றவில்லை. परमेश्वर ने जो मुझसे कहा कहने के लिए उसे वो पूरा नहीं किया। இப்ப நான் பொய் தீர்க்கதரிசியாய் மாறிட்டேன். अभी लोगों के सामने मैं झूठा भविष्यद्वक्ता बन गया। எரிச்சலோடு ஆமணக்கு செடி நிழல்ல உட்கார்ந்திருக்கிறேன். को क्रोध में आकर वो रेंट का पेड़ के छाये में बैठ गया। கர்த்தர் கேக்குறார், यहोवा ने पूछा நீ எரிச்சலா இருப்பது நல்லதா? तेरा जो क्रोध भड़का है क्या है उचित है? யோனா சொல்லுறார், योना ने कहा நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருப்பது நல்லது. मैं मेरी मृत्यु तक ऐसे ही क्रोध में बैठे रहूं उचित है। அவனுக்கு வாழ்க்கையில கூட விருப்பம் இல்ல. क्योंकि अपना जीवन वो जीना नहीं चाहता था। சோர்ந்து போய் வாழ்க்கை விருப்பம் இல்லாதபடிக்கு நான் செத்தாலும் பரவாயில்லைங்கிற நிலைமைக்கு வந்துட்டான். उसने ऐसे क्रोध में भड़का और कहा कि अच्छा है कि वरन क्रोध में ही मारे मरना भी अच्छा होता। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம். परमेश्वर के बच्चे आज के दिन तुम इसी बेहाल परिस्थिति में पड़े हो। எதிர்பார்க்கிற நன்மை கிடைக்காத ஒரு காரணத்தினாலே जो भलाई तुम चाहते हो तुम्हें उस भलाई प्राप्त नहीं हुई। உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறாததினாலே जब तुम्हारी चाहत पूरी नहीं हुई வாழ்க்கையிலே சோர்ந்து போய் வாழ்க்கையிலே வாழ விருப்பமின்றி மரணத்தை நீங்கள் விரும்புகிறவர்களா இருக்கலாம். जीवन में निराश होकर तुम चाहते हो कि मरना उचित होगा। தேவனுடைய பிள்ளைகள் கலக்கம் நிறைந்தவர்களாய் நீங்கள் காணப்படலாம். आप बहुत ही चंचल और आपके विलापित हो। உங்கள் வாழ்க்கை திகில் நிறைந்ததா இருக்கலாம். बहुत ही बेचैन से तुम बैठे हो। ஒருவேளை நீங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து हो கொண்டிருக்கலாம். सकता है आंसू की तराई में तुम डूब रहे हो। ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर यहोवा कहता है வனாந்தரம் துளிர்க்கு, तुम्हारा निर्जल भूमि फूट निकलेगा। வனாந்தர துளிர்க்கு, निर्जल भूमि फूट निकलेगा। வறண்ட நிலம் துளிர்க்கு. निर्जल भूमि फूट निकलेगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவார். परमेश्वर के बच्चे तेरे जीवन में एक नयापन होगी। உங்கள் வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லையா? क्या तेरे जीवन में शांति नहीं है? யோபை போல உங்கள் வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையா? अय्यूब के जीवन की तरह तुम भी कह रहे हो कि मुझे शांति नहीं मिल रहा है। நிம்மதி இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையா? क्या तुम कहते हो कि मुझे कहीं भी तसल्ली नहीं है? தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லையா? क्या तेरे जीवन में शांति नहीं है? சமாதானம் இல்லாத நிம்மதி இல்லாத உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் துளிர பண்ணுவார். शांति और बेचैन बिना शांति के जीवन को परमेश्वर आशीषित करने वाला है। தாகம் தீர்க்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். जो सकता है तुम्हारा प्यास अब तक बुझा नहीं है। எதிர்பார்ப்பு நிறைவேறாத உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க हो பண்ணுவார். सकता है कि तुम्हारी चाहत पूरी नहीं हुई लेकिन परमेश्वर तुम्हारे सोच से बढ़कर तुम्हारी चाहतों को पूरा करने वाला சோர்ந்து है। போன நிலைமையில இருக்கிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். निराश हुआ बेटे तेरे जीवन में प्रभु क्रिया करने वाला है। மரணத்தை விரும்பி மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் துளிர பண்ணுவார். मृत्यु की चाहत करके मृत्यु की ओर जाने वाले परमेश्वर के बच्चे तेरे जीवन में प्रभु आशीर्वाद लाने वाला है। அப்ப வறண்ட நிலம் துளிர்க்க வேண்டுமானால் यदि निर्जल भूमि में फूट निकलना है தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். प्रभु के बच्चे अच्छी तरह से समझ लीजिए। வறண்ட நிலம் துளிர்க்க வேண்டுமானால் निर्जल भूमि फूट निकलना है तो முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உபவாசம் சரியா இருக்கணும். सबसे प्रथम प्रभु के बच्चे तेरा उपवास सही होना है। இந்த வறண்ட நிலம் துளிர்க்க வேண்டுமானால் यदि तेरा निर्जल भूमि फूट निकलना है யாருடைய வாழ்க்கை துளிர்க்கும்? किसका जीवन में फूट निकलेगा? எப்படிப்பட்ட வாழ்க்கை துளிர்க்கும் என்று வேதத்தில் வசனங்களை வாசிக்கலாம். किस प्रकार के लोगों के जीवन में फूट निकलेगा हम वचन में पढ़ते हैं। வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं ஏசாயா 35வது அதிகாரம் यशायाह 35वां अध्याय அவருடைய 3வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் उसके तीसरे वचन में इस प्रकार लिखा है। அங்க எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर लिखा है ஏசாயா 35 3வது வசனம், यशायाह 35 का 3 தளர்ந்த கைகளை நீங்கள் திடப்படுத்தி ढीले हाथों को दृढ़ करो தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். तरतराते हुए घुटनों को स्थिर करो। 35 1வது வசனத்தை வாசிக்கும் போது 35 के 1 में लिखा है வனாந்தரம் மகிழ்ந்து கடுவெளி கழித்து जंगल और निर्जल देश प्रफुल्लित होंगे புஷ்பத்தை போல செழிக்கும். और प्रफुल्लित होंगे। வறண்ட நிலம் கழித்து
मरुभूमि मगन होकर புஷ்பத்தை போல செழிக்கும். केसर के समान फूलेगी। அப்ப வறண்ட நிலமும் வனாந்தரமும் புஷ்பத்தை போல செழிக்கும். यानी जंगल निर्जल मरुभूमि एक केसर के समान फूलेगी। எப்பொழுது செழிக்கும்? कब फूलेगा? தளர்ந்த கைகளை திடப்படுத்தி जब ढीले हाथों को दृढ़ करोगे, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். जब तरतराते हुए घुटनों को स्थिर करोगे, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி ढीले हाथों को दृढ़ करो, தள்ளாடி போன முழங்கால்களை நீங்கள் பலப்படுத்துங்கள். तरतराते हुए घुटनों को स्थिर करो। தேவனுடைய பிள்ளைகள், இது ஜெப வாழ்க்கை குறிக்கிறது. यानी एक प्रार्थना जीवन। முதலாவது நம்ம பார்த்த உபவாச வாழ்க்கை சரியா இருக்க வேண்டும். सबसे प्रथम हमने देखा कि उपवास जीवन सही होना है। எவர்களுடைய உபவாச வாழ்க்கை சரியா இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கை துளிர்க்கு. जिसका उपवास का जीवन सही होगा उसके जीवन में ये फूट निकलेगा। இங்க நம்ம வாசிக்கிறோம், यहाँ पर हम पढ़ते हैं, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி तेरे दृढ़ ढीले हाथों को दृढ़ करो, தள்ளாடின முழங்கால்களை பலப்படுத்துங்கள். तरतराते हुए घुटनों को स्थिर करो। தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெப ஜீவியம் புதுப்பிக்கப்பட வேண்டும். परमेश्वर के बच्चे, हमारे प्रार्थना का जीवन में एक नई शुरुआत हो। இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு இடத்திலே கூடி வந்து ஆராதிக்க முடியாத ஒரு நிர்பந்தமான நிலைமை. प्रभु के बच्चे, आज के दिन हम एक होकर आराधना नहीं कर पा रहे हैं। இந்த ஆன்லைன் மூலமாக நாம் சர்வீஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். इस ऑनलाइन के जरिए हम प्रार्थना करते हैं। ஆராதனை வேளைகளில் आराधना के समय அநேகர் ஆராதனை சாலு பண்ணி வைத்துக் கொண்டு कई लोग अपना आराधना आरंभ तो कर देते हैं, அவர்கள் வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். लेकिन अपने खुद के काम में लगे रहते हो। கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर के बच्चे, तुझे देख रहा है प्रभु। ஆராதனையின் சமயத்திலே தேவனுடைய பிள்ளைகள் எப்படி தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வரும்போது ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கிறீர்களோ, जिस प्रकार तुम आराधनालय में आते समय एक तैयारी के साथ आते हो, அதே போல ஆராதனை தொடங்கும் போது தொடக்கத்திலிருந்து முடிவு வரையிலே ஆராதனையில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். उसी प्रकार अपने अपने घरों में भी आराधना की शुरुआत से लेकर अंत तक तैयारी के साथ रहना है। உங்கள் வாழ்க்கை செழிக்க வேண்டுமானால் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். तेरे जीवन में एक आशीर्वाद होना है तो प्रभु देख रहा है। மனுஷனுடைய கண்களுக்கு மறைக்கலாம், हो सकता है मनुष्यों की आंखों से छिप सकते हो, கர்த்தருடைய கண்களுக்கு மறைக்க முடியாது. लेकिन हमारे यहोवा की आंख से कोई छिप नहीं सकता। இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையிலே ஆராதனையிலே வந்து நேரடியாய் பங்கு பெறாத காரணத்தினாலே आज कई लोग आराधनालय में सीधा नहीं आ पा रहे, इसलिए அநேகர் ஆத்மீக ஜீவிதத்திலே சோர்ந்து போய் कई இருக்கிறார்கள். लोग आत्मिक जीवन में उदास हो चुके हो। அநேகர் தங்கள் வாயினாலே அறிக்கை செய்கிறார்கள், कई लोग अपने मुंह से कबूल करते हो அவருடைய ஜெப ஜீவியம் குறைந்து போனது. कि मेरा प्रार्थना जीवन कम हो चुका है। தேவனுடைய பிள்ளைகள், இது கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் அனுமதித்ததாகவே நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். ये समझ लीजिए कि परमेश्वर की अनुमति के सिवाय एक कार्य नहीं होगा। இப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் தேவன் அனுமதித்து வந்திருக்கிறது. पर ये जो भी दिन चल रहा है सब परमेश्वर ने अनुमति दी है। ஆனால் இப்படிப்பட்ட காலகட்டங்களிலேயும் लेकिन इस परिस्थिति में भी தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்க வேண்டுமானால், प्रभु के बच्चे, यदि हमारे जीवन में एक आशीर्वाद होना है, வறண்டு போன நம்முடைய வாழ்க்கை துளிர்க்க வேண்டுமானால், यदि सूखा हमारा भूमि जो है फूटना है, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி हमारा ढीले हाथों को स्थिर कर कर தள்ளாடி போன முழங்கால்களை பலப்படுத்த வேண்டும். तरतराते हुए घुटनों को हमें स्थिर रखना है। தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். परमेश्वर के बच्चे अधिक प्रार्थना में लगे रहे। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, ஒரு நாளில் 7 தடவை உம்மை துதிக்கிறேன், हर दिन में प्रतिदिन 7 बार तेरी स्तुति करता हूँ। உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் तेरे धर्म नियमों के कारण உம்மை துதிக்கும்படிக்கு तेरी धन्यवाद करने को பாதி ராத்திரியிலே நான் எழும்புகிறேன் என்று சொல்லுகிறார். मैं आधी रात उठूंगा करके कहता है। கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய ஜெப ஜீவித்தை ஆராய்ந்து பாருங்கள். परमेश्वर के बच्चे, आज आपके प्रार्थना के जीवन को थोड़ा सोचिए। தாவீது ஒரு பெரிய ராஜா, दाऊद एक बड़ा राजा था, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா. पूरे शहर इस्राएल के राजा था। ஆனா சொல்லுகிறார், वो कहता है, ஒரு நாளில் 7 தடவை உம்மை துதிக்கிறேன், मैं तेरी 7 बार स्तुति करता हूँ। உம்முடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் तेरे धर्म के कारण உம்மை துதிக்கும்படிக்கு मैं तेरी स्तुति करने के लिए பாதி ராத்திரியிலே எழுப்பி இருக்கிறேன். आधी रात में तेरा धन्यवाद करूंगा। பாதி ராத்திரியிலே எழுப்பி இருக்கிறேன். आधी रात में मैं तेरी धन्यवाद करूंगा। தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். परमेश्वर के बच्चे, हम अपने प्रार्थना जीवन को थोड़ा पलट कर देखेंगे। பாதி ராத்திரியிலே எழும்பி ஜெபித்தவர்கள், जो लोग आधी रात में प्रार्थना करते थे, எப்பொழுதெல்லாம் தூக்கத்திலிருந்து விழிப்பு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஜெபித்தவர்கள், जब जब उनका नींद खुलता था तब तब प्रार्थना करते थे। இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஜெப ஜீவியத்திலே முழங்கால்கள் தள்ளாடி போய் இருக்கிறது. आज के दिन तुम्हारा घुटना तरतराते हुए बैठा है। உங்களால் தைரியமாய் சொல்ல முடியுமா? क्या तुम धैर्य से कह सकते हो, எப்பொழுதெல்லாம் விழிப்பு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் ஜெபிக்கிறேன். जब जब मैं मेरा नींद खुलता है मैं प्रार्थना में बैठता हूँ। கர்த்தர்
கர்த்தரை துதிக்கும்படிக்கு பாதி ராத்திரியிலே நான் எழும்புகிறேன் என்று தைரியமாய் சொல்ல முடியுமா? यहोवा का धन्यवाद करने के लिए मैं आधी रात में भी उठता हूँ। தேவனுடைய பிள்ளைகள் எவர்கள் கர்த்தரை துதிக்கும்படி பாதி ராத்திரியிலே எழும்புகிறார்களோ परमेश्वर के बच्चे जो लोग आधी रात में यहोवा का धन्यवाद करने उठते हैं, இவர்களுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட வனாந்தரமாய் இருந்தாலும் கர்த்தரை துளிர்க்க பண்ணுவார். उनका जीवन चाहे कितने ही निर्जल भूमि हो, परमेश्वर उसमें एक फूट निकालेगा। தாவீது சொல்லும்போது दाऊद इस प्रकार कहता है, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே दिन दोपहर और शाम நான் தியானம் பண்ணி முறையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். मैं तेरी ध्यान कर कर तेरी स्तुति करता हूँ। கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெப ஜீவியம் சரியா இருக்க வேண்டும். प्रभु के बच्चे हमारे प्रार्थना जीवन सही होना है, உபவாசம் சரியா இருக்கணும். उपवास सही होना है, ஜெப ஜீவியம் சரியா இருக்க வேண்டும். प्रार्थना जीवन सही होना है, கர்த்தருடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவார். तब भी जीवन में आशीर्वाद आएगी। ஜான் வெஸ்லி என்று சொல்லக்கூடிய ஒரு கர்த்தருடைய தாஸ், जॉन वेस्ली नामक एक प्रभु के सेवक थे। அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசிக்கும் போது उनके जीवन के चरित्र को जब हमने पढ़ा, அவருடைய குடும்பத்திலே அவரோடு கூட பிறந்தவர்கள் 7 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. कहा गया है कि उनके इतिहास में उनके सगे भाई बहन 7 जन हैं। அப்ப 7 பிள்ளைகள், उनके सगे पैदे हुए 7 बच्चे हैं। 7 பிள்ளைகளும் ராத்திரி ஒண்ணு போல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது वो 7 बच्चे भी जब एक समान सोते थे, அவங்க அம்மா ராத்திரி எழும்பி இருந்து उनके माँ जी बीच रात में उठकर எல்லா பிள்ளைகளுடைய தலைகளிலே கை வைத்து ஜெபிப்பார்களா? सब बच्चे के सर के ऊपर हाथ रखकर प्रार्थना करते थे। எல்லா பிள்ளைகள் தலையிலே கை வைத்து ஜெபிக்கிறார்கள். सब बच्चे के सर के ऊपर हाथ रख के प्रार्थना करते थे। அந்த தாயாருடைய ஜெபத்தை கேட்டு उस माँ जी के प्रार्थना को सुनकर கர்த்தர் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஊழியக்காரர்களாய் மாற்றி போட்டார். परमेश्वर ने उनके सारे बच्चों को सेवक बना दिया। அப்ப பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க तो வேண்டும். पालक अपने बच्चों के लिए प्रार्थना कीजिए। இன்னைக்கு अनेகர் சொல்லுகிறார்கள், आज कई लोग कहते हो பிள்ளைகள் கை நிலைமை மீறி போய் விட்டார்கள், बच्चे हमारे हाथ से निकल गए हैं, பிள்ளைகள் தோளுக்கு மேல வளர்ந்துட்டார்கள், ஒன்று சொல்ல முடியவில்லை, बच्चे हमारे कंधे से बढ़ गए, हम कुछ नहीं बोल पाएंगे, பிள்ளைகளுடைய வழி தடுமாறி போய் விட்டது. हमारे बच्चों का रास्ता भटक गया है। தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளையா இருந்தாலும் प्रभु के बच्चे कैसे भी बच्चे हो, கர்த்தர் உங்களை நம்பி உங்கள் கரத்தில் தந்திருப்பாரேயானால் यदि परमेश्वर ने तेरा भरोसा करके तेरा हाथ में बच्चे को दिया है, அந்த பிள்ளைகளுடைய ஆத்துமாவுக்கு நீங்கள் உத்தரவாதம் பண்ண வேண்டும். उस बच्चे के प्राण की उत्तरदायित्व तुम हो। உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமா கர்த்தருடைய வழிகளில் முன்னேற வேண்டுமானால் यदि तेरे बच्चे का प्राण प्रभु के रास्ते में बढ़ना है, பிள்ளைகள் தூங்கும் போது பிள்ளைகளுடைய தலையின் மேல் கை வைத்து ஜெபியுங்கள். बच्चा जब सो जाता है उसके सिर पर हाथ रखकर प्रार्थना करो। இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய தலை மேல் கை வைத்து ஜெபிக்கிறீர்கள்? आज कितने पालक लोग अपने बच्चे पर हाथ रखकर प्रार्थना करते हो, ஆனா பிள்ளைகள் தவறு செய்யும் போது लेकिन जब बच्चा कोई गलत कर देता है அந்த பிள்ளைகளே இஷ்டம் போல அடிக்கிறார்கள். तो बच्चे को आप मनमानी से मारते हो। பிள்ளைகளை அடிக்க கூடாது. बच्चों को मारो मत। தேவனுடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது जब आंसुओं के साथ उस बच्चे के लिए तुम प्रार्थना करोगे, அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கும் போது उस बच्चे के सामने जब तुम घुटना टेकर प्रार्थना शुरू करोगे, அந்த பிள்ளையின் பெயரை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது वो बच्चे का नाम बोल बोल के जब तुम प्रार्थना आरंभ करोगे, அந்த பிள்ளையினுடைய இருதயம் எப்படி கடினப்பட்டதா இருந்தாலும் चाहे उस बच्चे का हृदय कितना भी कठोर हो, எவ்வளவு கீழ்ப்படியாத சுபாவம் நிறைந்த ஒரு பிள்ளையா இருந்தாலும் वो बच्चा कितना ही अनाज्ञाकारी हो, உங்கள் ஜெபத்தை பார்க்கும் போது அந்த பிள்ளை மனம் மாறு. तुम्हारा प्रार्थना देखकर वो बच्चे का मन फिरेगा। உங்கள் ஜெபத்தை பார்த்து உங்கள் பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள். तेरे प्रार्थनाओं को देखकर परमेश्वर बच्चों का मन फिराएगा। வறண்டு போன வனாந்தரமா இருக்கிற உங்கள் வாழ்க்கை செழிக்கும். सूखा निर्जल भूमि तेरे जीवन में आशीर्वाद होगा। இன்றைக்கு நல்ல தீர்மானங்களை எடுங்க. आज के दिन अच्छा निर्णय लीजिए। தேவனுடைய பிள்ளைகள் உபவாசம் சரியான நிலைமையில இருக்கிறதா? क्या तेरा उपवास सही है? ஜெப ஜீவியம் சரியா இருக்கிறதா? क्या तेरा प्रार्थना जीवन सही है? நம்முடைய கைகளை திடப்படுத்துங்க. तेरे हडीले हाथों को दृढ़ कर, உங்கள் முழங்கால்களை பலப்படுத்துங்க. थरथराते हुए घुटनों को स्थिर कर। இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் சரியா இருக்கும்போது इस प्रकार के जब कार्यों में हम सही रहेंगे, நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவார். तभी परमेश्वर निश्चय तेरे जीवन में नया फूट निकालेगा। நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவார். निश्चय तेरे जीवन में प्रभु का आशीर्वाद बने रहेगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया।
வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, அன்னாள் என்கிற ஒரு சகோதரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். अन्ना नामक एक स्त्री के बारे में पढ़ते हैं। இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லை. अन्ना का कोई संतान नहीं था। குழந்தை இல்லாத காரணத்தினாலே संतान न होने के कारण இந்த அன்னாள் தேவனுடைய ஆலயத்திலே கடந்து போய் अन्ना परमेश्वर के भवन में जाकर அங்கே போய் மனங்கசந்து அழுகிறாய். वहां पर रोने लगी, அங்கே போய் மனங்கசந்து அழுகிறாய். बिलक बिलक कर रोने लगी। கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுகிறாய், यहोवा की ओर देखकर कही, ஆண்டவரே हे परमेश्वर, உம்முடைய அடியாளுடைய சமூகத்துல வந்திருக்கிறேன். तू मैं अपनी दासी तेरी समूह पर आई हूँ। உம்முடைய அடியாள் நான் சிறுமை நிறைந்தவளாய் இருக்கிறேன். मैं तेरी दासी में बहुत दुखी हूँ, ஆனபடினால உம்முடைய அடியாளை நீர் புறக்கணியாதிரு. इसलिए तेरी दासी की तू सुधि ले। என் சிறுமையை நீர் கண்ணோக்கி பாரு. सच मेरी मुझ पर तू दृष्टि कर, என் சிறுமையை நீர் கண்ணோக்கி பார்த்து என்னை தள்ளி விடாதே. मेरी मुझ पर दृष्टि कर, मेरी सुधि ले, मुझे भूल ना जाए। மலடி என்று சொல்லி மற்றவர்களை அற்பமா நினைக்கிறார்கள். जो मुझे कहते हैं कि ये भांज है, இந்த அற்பமான என் வாழ்க்கையை மாற வேண்டும். ये भांज कहने वाली स्त्री की जिंदगी को बदल दे। இந்த மலடி என்கிற பட்ட பெயர் என்னை விட்டு மாற வேண்டும். ये भांज नाम मेरे जिंदगी से हटा दे। இதற்காக நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை தர வேண்டும். इसलिए आप मुझे एक संतान दीजिए। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, प्रभु वचन कहता है, அன்னாள் கேட்டாள், अन्ना ने मांगी, அன்னாள் ஒரு குழந்தை கேட்டாள், ஒரு ஆண் பிள்ளை. अन्ना ने केवल एक पुत्र की मांग रखी। ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, लेकिन पवित्र शास्त्र में लिखा है, மலடி எண்ணப்பட்ட அன்னாள் 7 பிள்ளைகளை பெற்றாய். बांझ कहलाने वाली अन्ना ने 7 बच्चों को जन्माया। ஒரு பிள்ளையை கேட்ட அன்னாளுக்கு கர்த்தர் 7 பிள்ளைகளை கொடுத்தார். एक संतान की मांग रखी हुई अन्ना को परमेश्वर ने 7 संतान दिया। 7 என்று சொல்லும்போது பூரணத்தை குறிக்கிறது. 7 कहने पर संपूर्ण होता है। ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பூரண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். प्रार्थना करने वाले व्यक्ति के जीवन में संपूर्ण आशीर्वाद होता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। உபவாசம் சரியா இருக்கணும், पहला उपवास ठीक होना है, ஜெப ஜீவியம் சரியா இருக்கணும். प्रार्थना जीवन ठीक होना है। மாத்திரமல்ல வேதத்துல வாசிக்கும் போது इतना ही नहीं हम शास्त्र में पढ़ते हैं। ஏசாயா 32வது அதிகாரம் एशाया का 32वां अध्याय 15வது வசனத்தில் வாசிக்குமானால், 15 वचन को जब पढ़ोगे, உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் जब तक आत्मा ऊपर से हम पर उंडेला ना जाए, அப்படியே இருக்கும். वैसे ही होगा। உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் போது जब तक आत्मा ऊपर से उंडेल न दिया जाए, வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படு. जंगल फलदायक बारी न बने। உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது जब तक आत्मा ऊपर से हम पर उंडेला न जाए, வனாந்தரம் செழிப்பாகு, ये जंगल फलदायक होगा, வனாந்தர செழிப்பான வயல்வெளி ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. जंगल फलदायक भारी बन जाएगा। உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் जब तक आत्मा ऊपर से हम पर उंडेला न जाए, அது வனாந்தரமாகத்தான் இருக்கிறது. वो जंगली होगा। ஆனால் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது लेकिन जब आत्मा ऊपर से हम पर उंडेला जाएगा, வறண்டு போன வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறுகிறது. सूखा जंगल फलदायक भारी बन जाएगा। தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியார் ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கும் போது प्रभु के बच्चे जब पवित्र आत्मा किसी व्यक्ति के अंदर उतरते हैं, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை வறண்டு போன வனாந்தரமாய் இருந்தாலும் उस व्यक्ति का जीवन चाहे जंगल हो, அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க பண்ணுகிறார். लेकिन परमेश्वर उसे फलदायक बना देगा। உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட வேண்டும். क्योंकि आत्मा ऊपर से हम पर उंडेलना है। உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி. ऊपर की आत्मा। இன்னைக்கு அநேகர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம் என்று திருப்தி அடைகிறார்கள். आज कई लोग हम अभिषेक पाए इस तृप्ति में बैठे हो। தேவனுடைய பிள்ளைகள் பொதுவான ஒரு கன்வென்ஷன் நடக்கும் போது परमेश्वर के बच्चे जब कोई कन्वेंशन होता है, அங்கே காத்திருப்பு கூட்டம் நடத்தும்படியாய் சில பிரசங்கிமார்கள் அழைக்கப்படுகிறார்கள். वहां पर टैरी मीटिंग चलाने के लिए कुछ पास्टर्स को बुलाया जाता है। அவர்கள் உற்சாகமாய் கைகளை தட்டி பாடி பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது जब वे उत्साह से ताली बजाकर गीत गाकर प्रभु पवित्र आत्मा में भरकर आराधना करते हैं, உண்மையிலேயே சிலர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். कुछ लोग सच में वहां पर अभिषेक पाते हैं। ஆனா அவர்கள் அந்த கூட்டத்தை உற்சாகத்தோடு நடத்தும் போது जब उत्साह से वो सेवक आराधना चलाते हैं, அபிஷேகம் என்றால் என்ன என்று கூட தெரியாத பிள்ளைகள் जो बच्चे अभिषेक क्या होता है नहीं जानते, அவர்களும் கையெடுத்து ஜெபித்து वे लोग भी हाथ ताली बजाकर நானும் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி திருப்தி உள்ள வாழ்க்கை வாழ்கிறார்கள். मैं भी अभिषेक पा चुका हूँ ऐसे तृप्त भरा जीवन जीते हैं। தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய பாஷை பேசுவதற்கல்ல அபிஷேகம், अन्य भाषा बात करना ही अभिषेक नहीं होता, கையடிப்பதற்காக அல்ல அபிஷேகம். तालियां बजाना ही केवल अभिषेक नहीं होता, உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி ஊற்றப்படும் போது लेकिन जब आत्मा
ऊपर से उंडेला जाता है, வறண்டு போன வனாந்தரம் செழிப்பான வயல் நிலமாய் மாறி जो भूमि जंगल के समान है वो फलदायक भारी बन जाएगा। அப்ப உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது जब वो आत्मा उंडेला जाएगा, அந்த மனுஷன் ஜெபிக்கிறவனாய் மாறுகிறார். वो इंसान प्रार्थना करने वाला इंसान बनता है। ஒரு மனுஷன் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவானால், यदि कोई व्यक्ति कहेगा कि मैं अभिषेक पाया हूँ, ஒரு மனுஷன் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவானால், यदि कोई स्त्री कहती है कि मैं अभिषेक पाई हूँ, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் ஜெபிக்கிறவனாய் காணப்படுவார். अभिषेक पाया हुआ हर एक व्यक्ति एक प्रार्थना करने वाला व्यक्ति बनेगा। அப்போ ஒரு மனுஷன் ஜெபிக்க ஜெபிக்க व्यक्ति प्रार्थना करते करते ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்தம் தானாகவே உருவாகிறது. अपने आप से उस इंसान के अंदर पवित्रता बढ़ती है, பரிசுத்தம் உருவாகிறது. पवित्रता शुरू होती है। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. प्रभु के बच्चे आज के दिन तेरे जीवन को पलट कर दे। அப்ப நமக்குள்ளே பரிசுத்தம் உண்டாக हमारे जीवन में जो पवित्रता बढ़ती रहती है, பரிசுத்த ஆவியார் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். पवित्र आत्मा में भरते रहते हैं। அப்ப ஜெபிக்கும் போது जब हम प्रार्थना करते हैं, ஜெபிக்கிற ஒரு மனுஷன் தேவனோடு பேசுகிறார். प्रार्थना करने वाला व्यक्ति परमेश्वर से बात करता है। நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். समझ लीजिए, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுவதற்கு முன்பதாக வனாந்தரமாய் காட்சியளிக்கிறது. ऊपर से आत्मा बरसने के पहले तुम्हारा जीवन जंगल दर्शाएगा। உன்னதத்திலிருந்து ஆவி இறங்கின பிறகு வறண்டு போன வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறுகிறது. लेकिन जब ऊपर से आत्मा उंडेला जाएगा, तेरा जंगल जीवन फलदायक भारी बन जाएगा। இந்த உன்னதத்திலிருந்து ஆவி இறங்கும் போது जब ये उत्तम आत्मा उतरेगा, பரிசுத்த ஆவியார் மனுஷனுக்குள்ள இறங்கும் போது यानी जब पवित्र आत्मा एक व्यक्ति के अंदर आते हैं, அந்த ஆவியானவர் மனுஷனை ஜெபிக்க வைக்கிறார். वो पवित्र आत्मा उस व्यक्ति को प्रार्थना करना शुरू करता है। யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. उससे कोई कहने की जरूरत नहीं, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் क्योंकि उस व्यक्ति का अंदर का पवित्र आत्मा ஒரு நாள்ல 7 தடவை கர்த்தரை துதிக்க வைக்கிறது. प्रतिदिन 7 बार यहोवा की स्तुति करने रखता है। கர்த்தரை துதிக்கும்படியாய் பாதி ராத்திரியில எழும்ப வைக்கிறது. यहोवा की स्तुति करने बीच रात में उठाता है। அந்தி சந்தி மத்தியான வேளைகள்ல தியானம் பண்ண வைக்கிறது. सुबह दोपहर शाम हर पल प्रभु की स्तुति करने रखता है। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். परमेश्वर के बच्चे आज अपने आप को ध्यान करेंगे। காலையிலே எழும்பி ஜெபிக்க வேண்டும் என்று அலாரம் வைக்கிறார்கள். हम सुबह उठ के प्रार्थना करने के लिए अलार्म रखते हैं। ஆனா அலாரம் அடிக்கிறோம், जैसे अलार्म बजता है, எழும்பி அலாரத்தை அமைக்கி வச்சு திரும்ப படுத்துகிறது. अलार्म बंद करके फिर से सो जाते हैं। கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் ஜெபிக்கிறார். परमेश्वर के बच्चे अभिषेक पाया हुआ व्यक्ति प्रार्थना करता है। அவன் ஜெபிக்க ஜெபிக்க प्रार्थना करते करते அவனுக்குள்ள அபிஷேகம் இறங்குறது. पवित्र आत्मा का अभिषेक उतरता है। ஜெபம் என்று சொல்லும்போது அந்த மனுஷன் தேவனோடு பேசுகிறார். प्रार्थना यानी एक व्यक्ति परमेश्वर से बातें करना। ஒரு மனுஷன் தேவனோடு பேச பேச அவன் வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகிறது. एक व्यक्ति जितना प्रभु के साथ बातें करते जाएगा, उसके अंदर का पवित्रता बढ़ती है। அந்த பரிசுத்தம் உண்டாக जहाँ पर पवित्रता बढ़ती है, ஜெபிக்கிற மனுஷன் கர்த்தரோடு இசைந்து இருக்கிறார். और प्रार्थना करने वाला व्यक्ति परमेश्वर के साथ मिल जाता है। கர்த்தரோடு இசைந்திருப்பது மட்டுமல்ல, केवल प्रभु के साथ मिलना नहीं, அவருடனே ஒரே ஆவியாய் இசைக்கப்படுகிறார். उनके साथ एक आत्मा होकर मिल जाता है। இப்படி அவரோட கூட ஒரே ஆவியாய் இசைக்கப்பட்ட ஒரு மனுஷன் एक आत्मा बनकर मिलने वाला व्यक्ति மாம்சத்தின்படி நடவாமல் शारीरिक के अनुसार न जीते हुए ஆவியின்படியே நடக்க ஆரம்பிக்கிறார். आत्मिक रीति से जिएगा। ஆவியின்படி நடக்கிறவன் आत्मिक के तरह जीने वाला ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார். आत्मिक तौर की विचार करेगा। ஆவியின் சிந்தை आत्मिक विचार ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது. जीवन और शांति होती है। இந்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நடத்துகிறார். ऐसे ही पवित्र आत्मा चलाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் ஆவியானவர் இறங்கும் போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை செழிக்கிறது. पवित्र आत्मा जब किसी व्यक्ति के अंदर उतरता है, उसके जीवन में फलदायक होती है। ஆவியானவர் இறங்கும் போது அந்த ஆவியானவர் ஒரு மனுஷனை ஜெபத்துக்குள்ள நடத்துகிறார். पवित्र आत्मा जब उतरते हैं तो उसके जीवन में एक प्रार्थना में अगुवाई होती है। அந்த மனுஷன் ஜெபிக்க ஜெபிக்க அவனுக்குள்ள பரிசுத்தம் உருவாகிறது. वो इंसान प्रार्थना करते करते उसके जीवन में एक पवित्रता होती है। அவன் பரிசுத்தம் உள்ள இறங்க இறங்க கர்த்தரோடு இசைகிறார். पवित्रता अंदर आते आते ही परमेश्वर की संगति बढ़ जाती है। கர்த்தருடனே ஒரே ஆவியாய் இசையப்படுகிறார். जब परमेश्वर के साथ एक प्राण हो जाते हैं, அவன் கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார். तो इंसान के अगुवाह पवित्र आत्मा हो जाते हैं। அவன் ஆவியானவரால் நடத்தப்பட जब पवित्र आत्मा एक इंसान को अगुवाई करने लग जाते हैं, அவனுடைய சிந்தை முழுவதும் கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறி तो போகிறது. उसका सारा विचार मसीही विचार बन जाता है। அப்ப கிறிஸ்துவின் சிந்தை, मसीही विचार, ஆவியின் சிந்தை, आत्मिक विचार
विचार, இந்த சிந்தை ஜீவனுக்கு ஏதுவான சிந்தை, ये विचार जो जीवित विचार होता है, அது சமாதானத்துக்கு ஏதுவான சிந்தை, वो केवल शांति और मेल मिलाप का विचार होता है। அப்ப ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். पवित्र आत्मा हमारी अगुवाई करते हैं, ஆவியானவர் நமக்கு நடத்துவது மட்டுமல்ல, केवल हमारी अगुवाई नहीं करते, நம்முடைய பலவீனங்களிலே ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். हमारे निर्बलों में परमेश्वर हमारी सहायता करता है। நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று இன்னதென்று அறியாதிருக்கிறபடினாலே हम जब समझते नहीं कि किस प्रकार प्रार्थना करना है, क्या विनती करना है, ஆவியானவர் தாமே पवित्र आत्मा நமக்காக பெருமூச்சோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிறார். हमारे लिए परमेश्वर विनती करते हैं। அப்ப நமக்கு என்ன ஜெபிக்கணும் தெரியாது. हम नहीं जानते होंगे क्या प्रार्थना करना है, சில வேளைகள்ல என்ன ஜெபிக்கணும்னே நமக்கு தெரியாது. कई बार हमें पता ही नहीं चलता क्या प्रार्थना करना है, அப்ப நம்ம ஜெபிக்கிறது சரியா தவறா என்பது கூட தெரியாது. हम ये भी नहीं समझ पाते जो प्रार्थना हम कर रहे हैं सही है गलत है। அப்படிப்பட்ட சூழ்நிலையில ऐसे परिस्थिति में பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு पवित्र आत्मा में पूरी तरह से घेर कर நமக்காக பெருமூச்சுகளோடு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிறார். हमारे लिए वो बहुत ही हाफने के साथ विनती करते हैं। பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். पवित्र आत्मा में चलाता है, நம்முடைய பலவீனத்திலே நமக்கு உதவி செய்கிறார். हमारे निर्बल में हमारी सहायता करता है, நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிறார். हमारे लिए परमेश्वर हाफते हुए विनती करते हैं। இப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது इस प्रकार की आत्मा जब हमारे अंदर है, இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் पवित्र आत्मा के अभिषेक पाए हुए प्रभु के बच्चे அபிஷேகத்தை ஒரு நாள் அவித்து போட கூடாது. अभिषेक को कभी खो मत, அபிஷேகத்தை ஒரு நாளும் அவித்து போட கூடாது. अभिषेक को कभी खो मत जाओ। தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகத்திலே ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும். तुम अपने आत्मा में हमेशा उजाला रहो। எவர்களுடைய ஆத்மா அல்லது ஆவியிலே அனல் கொண்டு இருக்கிறார்களோ, जो अपने आत्मा में और प्राण में बहुत ही तेज रहते हैं, எவர்கள் இந்த ஆவியானவர்கள் நடத்தப்படுகிறார்களோ, जो व्यक्ति इस पवित्र आत्मा के जरिए चलाया जाता है, அவருடைய வாழ்க்கை செழிக்கும். उसी का जीवन फलदायक அவருடைய होगा, வாழ்க்கை செழிக்கும். उसका जीवन फलदायक होगा। அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள். अभिषेक पाए हुए प्रभु के बच्चे समझ लीजिए, ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார், ஆனால் அவர் உங்களை நடத்துவார். यदि पवित्र आत्मा तेरे भीतर हो, पवित्र आत्मा तेरी अगुवाई करेगा। பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பலவீனத்தில் உங்களுக்கு பலன் தருவார். पवित्र आत्मा तेरे निर्बलों में तुझे बल देगा। உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். आपके लिए वो हाफते हुए विनती कर रहा है। அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகத்தை நீங்கள் அவித்து போடாதீர்கள். अभिषेक पाए हुए प्यारे बच्चों, आप इस अभिषेक को खो मत जाओ। நீங்கள் ஆவிலே அனலுள்ளவர்களாய் இருப்பீர்களானால் यदि तुम अपने आत्मा में तुम तेज रहोगे, தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையை செழிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். तब तेरे जीवन में फलदायक होगा करके परमेश्वर कहता है। வாழ்க்கையில துளிர் வைக்கத்தை கட்டளையிடுவார். प्रभु तेरे जीवन में एक नयापन खिलाएगा। யோசேப்பை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். यूसुफ के बारे में हम पढ़ते हैं, ராஜா யோசேப்பை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ये राजा यूसुफ के बारे में गवाह देते हैं। தேவ ஆவியை பெற்ற மனுஷன் இவனைப் போல வேறொரு மனுஷன் உண்டோ? दे परमेश्वर की आत्मा पाया हुआ इस व्यक्ति के समान और कोई व्यक्ति है क्या? தேவ ஆவியை பெற்ற யோசேப்பை போல வேற மனுஷன் இல்லை. दे परमेश्वर की आत्मा पाया हुआ यूसुफ के समान और कोई नहीं है, யோசேப்புக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருந்தார். क्योंकि परमेश्वर की आत्मा यूसुफ के अंदर थे। சகோதரர்கள் குழி இல்லாத தண்ணீர் இல்லாத குழியில தூக்கி போட்டார்கள். उसके भाई ने ऐसे कुएं में डाले जहां पर पानी नहीं था। தண்ணீர் இல்லாத குழியிலே தூக்கி போடப்பட்ட யோசேப்பு पानी न होता उस कुएं में डाला हुआ यूसुफ, தேவ ஆவி அவனுக்குள்ள இருந்தபடினாலே लेकिन परमेश्वर की आत्मा उसके अंदर था। ஒன்றுமில்லாத யோசேப்பின் வாழ்க்கை கத்த துளிர பண்ணி जिस यूसुफ के जीवन में कुछ नहीं था, उसके जीवन में फलदायक होकर முழு எகிப்துக்கு அதிபதியாய் உயர்த்தினார். सारे मिस्र देश का अधिपति बना दिया। தகப்பன் புலம்புகிறார். अब पिता विलाप कर रहा है, நான் பிள்ளையற்றவனை போல மாறி கொண்டிருக்கிறேன். मैं ऐसे बन रहा हूँ कि मेरे सारे बच्चे चले गए, நான் பிள்ளையற்றவனை போல இருக்கிறேன். मेरा बच्चा कोई नहीं है, என் ஆத்மா வியாகுலத்தோடு பாதாளத்துல இறங்கிருமோடு பயப்படுகிறார். मैं बहुत ही खेदित होकर क्या मैं पताल चला जाऊंगा करके रो रहा है। அந்த அளவுக்கு யோசேப்பு மரித்து போனான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். उन्होंने सोच लिया था कि यूसुफ मर चुका है। யோசேப்பு நினைத்திருப்பார் இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான். यूसुफ ने भी सोचा होगा मेरा जिंदगी यहाँ पर समाप्त हो चुका है, இனி என் தகப்பனை சகோதரர்களை குடும்பத்தை என்றைக்கு சந்திப்பேன் அவருக்கு தெரியாது. ये कभी नहीं सोचेंगे कि वो अपने पिता और भाइयों से फिर उनकी भेंट होगी। தேவ ஆவி அவனுக்குள்ள இருந்த
இருந்தபடியினால் लेकिन परमेश्वर की आत्मा उनके भीतर था। இந்த யோசேப்பின் வாழ்க்கை கத்த துளிர பண்ணி எகிப்துக்கு அதிபதியாக உயர்த்தினார். परमेश्वर ने यूसुफ के जीवन को फलदायक बनाकर सारे देश के ऊपर अधिकारी ठहरा दिया। கர்த்தரோட பிள்ளைகள் अनेक சம்பவங்களை வேத்து வாசிக்க முடியும். परमेश्वर के बच्चे और कई सारे घटनाओं को पढ़ सकते हैं। இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவ ஆவியானவர் தானியேலுக்குள்ள இருந்தார். यही पवित्र आत्मा के अभिषेक दानियेल के अंदर था। தானியேலுக்குள்ள இருந்தபடினால் தானியேல் பாபிலோன் தேசம் முழுவதுக்கு அதிபதியாக உயர்த்தப்பட்டார். इसलिए दानियेल पूरे बाबिलोन शहर के ऊपर अधिपति बन गया। மாத்திரமல்ல इतना ही नहीं, தேவனுடைய பிள்ளைகள் எவர்களுடைய வாழ்க்கை துளிர்க்கும் என்றால் किसका जीवन में एक नयापन खिलेगा। கர்த்தர் நம்மை எந்த நிலைமையிலிருந்து தூக்கி எடுத்தார் என்கிற நிலைமை ஒரு நாள் மறக்க கூடாது. परमेश्वर ने हमें जहां से उठाया है उस स्थान को कभी भूलिए मत। ஏசாயா 51வது அதிகாரம் यशाया 51 अध्याय அவருடைய முதல் வசனத்தை வாசிப்பீர்களானால் उसके पहले वचन में इस प्रकार लिखा है, சொல்லப்பட்டிருக்கிறது, क्या लिखा है, நீதியை பின்பற்றி धर्म पर चलने वालों, கர்த்தரை தேடுகிற நீங்கள் यहोवा को ढूंढने वालों, எனக்கு செவி கொடுங்கள். कान लगाकर मेरी सुनो। நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட तुम चट्टान में से, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் तुम चट्टान में से तुम खोदे गए हो, நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். और जिसका दान में से तुम निकाले गए हो उस पर ध्यान करो। நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் जिस चट्टान में से तुम खोदे गए, தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள். जिसका दान में से तुम निकाले गए उस पर ध्यान करो। கர்த்தர் எந்த நிலைமையிலிருந்து உங்களை வெட்டி எடுத்தார்? परमेश्वर कहाँ से तुम्हें खोद निकाला है, கர்த்தர் எந்த குழியிலிருந்து உங்களை தூக்கி எடுத்தார்? किस खड्डे से तुम्हें निकाला है। அந்த ஆரம்ப நிலைமை தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் மறக்க கூடாது. उस आरंभ परिस्थिति को कभी भूलिए मत। கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த जिस प्रकार प्रभु में आशीष करके उन्नति करते हैं, தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய கண்கள் நம்முடைய அடிஸ்தானத்தை நோக்கி பார்க்க வேண்டும். हमेशा हमारे आंखें जो है हमारे आरंभ परिस्थिति में रहना है। நம்முடைய அஸ்திபாரம் சரியா இருக்கிறதா? क्या हमारा नींव सही है? ஆரம்ப நிலைமை ஒரு நாள் மறக்க கூடாது. कभी हमारे प्राचीन शुरुआत को नहीं भूलना है। எசேக்கியா ராஜா தன் வாழ்க்கையில சொல்லுகிறார், एसेकिया राजा इस प्रकार कहते हैं, எசேக்கியா ஒரு ராஜா இருந்தார், एसेकिया नाम का एक राजा थे, அவருக்கு வியாதி வந்தது. उनके जीवन में एक बीमारी आई। கர்த்தர் சொல்லி அனுப்பினார், परमेश्वर ने कहा, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, तू अपने घर के कार्य को सही कर, நீ மரித்து போவா என்று சொன்னார். क्योंकि तुम मरने वाला है। இந்த வார்த்தை கேட்டபோது எசேக்கியாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிற்று. जब एसेकिया ने ये शब्द सुना, एसेकिया बहुत ही चिंतित हो गए। வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, இந்த வார்த்தை எசேக்கியா கேட்டபோது एसेकिया ने जब ये शब्द सुना, சுவர் பக்கமாய் திரும்பி दीवार की ओर मुड़कर சத்தமிட்டு அழுகிறான். जोर जोर से रोने लगे, ஆண்டவரே, हे प्रभु, நான் உமக்கு முன்பாக मैं आपके सामने எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளு. ये समझ लीजिए कि कितना खरा और सीधा मैं चाल चला। எவ்வளவு சேலஞ்சா பேசுறான். देखो कितना चुनौती से बात करता நான் है। உமக்கு முன்பாக எவ்வளவு உண்மையாய் நடந்தேன், आपके सामने मैं कितना सीधा चाल चला, நான் உமக்கு முன்பதாக எவ்வளவு உத்தமமாய் நடந்தேன் आपके सामने मैं कितना खरा चाल चला, என்பதை நீ நினைத்தருளு. इसे आप स्मरण कीजिए। இந்த விண்ணப்பம் ये विनंती கர்த்தர் கேட்டார். यहोवा ने सुना। எசேக்கியாவின் கண்களிலிருந்து வடிந்த கண்ணீரை கர்த்தர் கண்டார். एसेकिया के आंखों से निकला हुआ आंसुओं को प्रभु ने देखा है। எசேக்கியாவின் கண்ணீரை கண்ட கர்த்தர் एसेकिया का आंसुओं को देखा हुआ परमेश्वर, அவன் வாழ்க்கை மரித்து போகும் என்று சொன்ன போதிலும் जब चाहे प्रभु ने कहा कि तेरा जीवन समाप्त होने वाला है, அவனுடைய வாழ்க்கை கர்த்தர் துளிர்க்க பண்ணி परमेश्वर ने इसके जीवन को फलदायक बनाकर 15 வருஷம் ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். और 15 साल उसके आयु के दिन को बढ़ाकर दे दिया। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் மருத்துவர்கள் சொல்லலாம், நீங்கள் பிழைக்க மாட்டீர்கள், செத்து போவீர்கள் என்று. परमेश्वर के बच्चे यद्यपि डॉक्टर्स कहते होंगे तुम जीवित नहीं रहोगे, मर जाओगे, கர்த்தரே சொன்னார், நீ மரித்து போவாய், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. स्वयं परमेश्वर ने कहा एसेकिया को तू मरने वाला है, तेरे कामों को सही कर। ஆனால் எசேக்கியா அழுத போது, लेकिन जब एसेकिया रोया, எசேக்கியாவுடைய உண்மையும் உத்தமமான வாழ்க்கையை கண்டபோது एसेकिया के खरा और सीधा चाल को देखकर கர்த்தர் வாழ்க்கை துளிர பண்ணி அவனுக்கு 15 வருஷம் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தார். परमेश्वर ने उसके आयु के दिन को बढ़ाकर 15 साल बढ़ाया। அப்படினால தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருந்தாலே, चाहे तेरा जीवन कैसे भी क्यों न हो, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்குமேயானால், यदि अपना जीवन परमेश्वर के सामने सीधा और खरा हो, கர்த்தர் உங்கள் வாழ்க்கை துளிர்க்க பண்ணுவார். तब परमेश्वर तेरे
जीवन को फलदायक बनाएगा। உங்கள் உபவாசம் சரியா இருக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவார். जब तेरा जीवन उपवास जीवन सही हो तेरे जीवन में फलदायक होगा। உங்கள் ஜெப ஜீவியம் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமா இருக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவார். जब तेरी प्रार्थना जीवन सही होगा तो तेरे जीवन फलदायक होगा। பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகத்தை அவித்து போடாமல் அனலுள்ளவர்களாய் வாழ்ந்தால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவார். पवित्र आत्मा के अभिषेक पाए हुए बच्चे यदि पवित्र आत्मा को नहीं खोएंगे तभी तेरा जीवन फलदायक होगा। மாத்திரமல்ல கர்த்தருடைய பிள்ளைகள், इतना ही नहीं प्रभु के बच्चे, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உத்தமர்களாய் வாழ்ந்தாய் परमेश्वर के सामने यदि तुम खरा और सीधा चाल चलोगे கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவார். तब परमेश्वर तेरे जीवन को फलदायक बनेगा। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है உத்தமனுக்கு கர்த்தர் துணை, खरा इंसान के लिए प्रभु सहायता करेगा। உத்தமனுக்கு கர்த்தர் துணை. खराओं के लिए प्रभु सहायता करेगा। ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருப்பாரானால் यदि किसी व्यक्ति के साथ परमेश्वर है அந்த மனுஷனுடைய வாழ்க்கை செழிக்கு. उसका जीवन फलदायक होगा। ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருந்தால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை செழிக்கு. यदि मनुष्य के साथ प्रभु बने रहे तो उसका जीवन फलदायक होगा। ஈசாக்கு தேசத்துல விதை விதைக்கிறார். ईसाक देश में उसने बीज बोआ। ஈசாக்கின் வேலைக்காரர்கள் தொறவு தோண்டி கொண்டிருக்கிறார்கள். जब वह कुआं खोद रहे थे எல்லா இடமும் தண்ணீர் வருகிறது. सब जगह से पानी निकला। பெலிஸ்தியர் பார்க்கிறார்கள், फलिस्तियों ने देखा, ஈசாக்கின் மீது பொறாமை கொண்டார்கள். ईसाक के ऊपर जलन के मारे அவர்கள் தோண்டின தொறவை எல்லாம் மூடி போட்டார்கள். उनका सारा कुआं को उन्होंने बंद करवा दिया। அவர்கள் தோண்ட தோண்ட தண்ணீர் வருகிறது. लेकिन कुआं खोदते खोदते पानी आ रही थी। பெலிஸ்தீன் ராஜா பயந்து போனார். फलिस्ती राजा डर गया। ராஜா சொன்னார், राजा ने कहा மெய்யாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். सच में तेरे परमेश्वर तेरे संग है। மெய்யாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன். मैं जान गया कि परमेश्वर तेरा संग है। ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருப்பாரானால் यदि कोई व्यक्ति के साथ प्रभु बना रहे அந்த மனுஷனுடைய வாழ்க்கை செழிக்கிறது. उसका जीवन फलदायक होगा। ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை அடைந்தார். ईसाक ने भी बोया और 100 गुना कटनी किया। அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், प्रभु के बच्चे, உங்கள் வாழ்க்கை உத்தமமா இருக்கும்போது अभी तेरा जीवन जब खरा हो கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். प्रभु तेरा संग रहेगा। உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். क्योंकि खरा व्यक्ति के लिए प्रभु सहायता करता அப்ப है। கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருக்கும்போது அவருடைய வாழ்க்கை செழிக்கிறது. जब परमेश्वर के संग रहेगा तब उस इंसान का जीवन फलदायक होगा। நம்ம நினைக்கிறோம், हम सोचते हैं கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், यहोवा मेरे संग है, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். यहोवा मेरे साथ है। அநேக மக்கள் சொல்லுகிறார்கள், कई लोग कहते हैं கர்த்தர் என் கூட இருக்கிறார், प्रभु मेरे साथ है, கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார். प्रभु मेरे साथ है। ஆனா யார் கூட இருப்பார்? कौन संग रहेगा? வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है நான் உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டேன், मैं तुझे न छोड़ूंगा, நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன், मैंने तेरा हाथ थाम कर रखा நீ हूँ, பயப்படாத, तू मत डर, திகிலடையாத, तू घबरा मत, நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். मैं तुझे कभी न छोड़ूंगा, அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். ऐसे प्रभु कहते हैं। ஆனாலும் लेकिन தேவனுடைய பிள்ளைகள் எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமேயானால் इब्रानियों 13 का 5 में लिखा है, அங்க எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ पर लिखा है, நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து तुम्हारा स्वभाव लोभ रहित हो, உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று திருப்தியாய் இருங்கள், जो तुम्हारे पास है उसी पर संतोष करो, அப்பொழுது நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், உங்களை கைவிடவும் மாட்டேன். तब मैं तुझे कभी ना छोड़ूंगा और ना कभी तुझे त्यागूंगा। கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். यदि प्रभु तेरा संग रहना है, கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் வனாந்தரமாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கை செழிக்கும். प्रभु तेरा संग रहेगा तो निर्जल भूमि जो है फलदायक हो जाएगा। வறண்ட நிலமாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கை செழிக்கும். निर्जल भूमि तेरा फलदायक हो जाएगा। கர்த்தர் கூட இருக்க வேண்டுமானால் यदि प्रभु तेरा संग रहना है, தேவனுடைய பிள்ளைகள் பணாசை இல்லாதவர்களாய் வாழ வேண்டும். तुम सबसे प्रथम लोभ रहित हो। பணம் எல்லாவற்றுக்கும் தேவை. पैसे जरूरत है, பணம் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது. पैसे के बिना हम दुनिया में जी तो नहीं पाएंगे। ஆனால் பண ஆசை வேறு, लेकिन लोभ दूसरा है। பணம் தேவை, पैसे की जरूरत है, ஆனா பண ஆசை இருக்க கூடாது. लेकिन पैसे का लोभ नहीं होना है, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. क्योंकि पैसे का लोभ सभी नुकसान का नींव है। நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் வாழ்ந்தால் यदि तुम लोभ रहित रहोगे கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். तभी प्रभु तेरा संग रहेगा। தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க. परमेश्वर के बच्चे अपने स्थानों में घुटने पर आइए, இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க. अपने अपने स्थानों में घुटने पर आइए। இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை வறண்டு போன நிலமாய் இருக்கலாம், आज चाहे तेरा जिंदगी सूखा भूमि हो, உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாய் காட்சி அளிக்கலாம், तेरा जीवन एक सूखा भूमि नजर आ रहा है, உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். तेरे जीवन में तुम
सारे शांति और तसल्ली को खोकर बैठे हो। சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் உயிர் வாழ்வதை விட மரிப்பது நல்லது என்று நினைக்கலாம். तुम सोच रहे हो कोई शांति भी नहीं, तसल्ली नहीं, मरना बेहतर होगा सोच रहे हो। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் யாரும் மரிக்க கூடாது. परमेश्वर के बच्चे समय से पहले तुम में से कोई मरना नहीं, நீங்கள் மரிப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. क्योंकि तुम्हारा मृत्यु परमेश्वर की इच्छा नहीं है। உங்கள் காலத்துக்கு முன்னே நீங்கள் ஒருவரும் மரிக்க கூடாது. तेरे समय से पहले तुम में से कोई भी मरना नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். परमेश्वर के बच्चे तेरे संग प्रभु होना है। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வனாந்தரத்தை துளிர்க்க பண்ணுவார். तेरे सूखा भूमि को परमेश्वर फलदायक बना देगा। வாய் திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க. मुंह खोलकर प्रभु के सामने कहो। தேவனுடைய பிள்ளை உங்கள் ஆராய்ந்து பாருங்கள். प्रभु के बच्चे तुम अपने आप को जांचो। உங்கள் உபவாசம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? तेरा उपवास जीवन किस प्रकार है? உபவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது? तेरे उपवास का जीवन किस प्रकार है? உபவாச வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்குமேயானால் यदि तेरी उपवास जीवन सही हो, தேவனுடைய பிள்ளை உன் வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். तब तेरा जीवन फलदायक होगा। உன் வனாந்தரம் செழிப்பாக. तेरा जंगल फलदायक होगा। உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? तेरा प्रार्थना जीवन किस प्रकार है? ஜெப வாழ்க்கை ஆராய்ந்து பாருங்கள். तेरे प्रार्थना जीवन को पलट कर देख। ஆரம்ப நாட்களில் எந்த அளவுக்கு ஜெபித்தீர்கள்? शुरुआत में तू कितना प्रार्थना करता था? இன்றைக்கு வாழ்க்கையில் ஜெப நிலைமை எப்படி இருக்கிறது? आज के दिन तेरा प्रार्थना जीवन किस प्रकार है? தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி, तेरे ढीले हाथों को दृढ़ कर, தள்ளாடி போன முழங்கால்களை நீங்கள் பலப்படுத்துங்கள். तरतराते हुए घुटनों को स्थिर करो। உங்கள் ஜெபம் கர்த்தருக்கு முன்பாக எப்பவும் தூபமாய் ஏறெடுக்கப்பட கடவுள். तेरा प्रार्थना हमेशा प्रभु के सामने धूप के समान चढ़ने दो। வாய் திறந்து கேளுங்க. मुंह खोलकर बोलिए, ஆண்டவரே ஜெப ஆவி எனக்கு ஊற்று. परमेश्वर तेरी आत्मा की प्रार्थना की आत्मा उंडेल दे। ஜெப ஆவி ஊற்று. प्रार्थना की आत्मा से मुझे उंडेल दे। ஒரு விண்ணப்பத்தின் ஆவி எனக்கு ஊற்று. विनती करने वाले आत्मा से उंडेल दे। கிருபையின் ஆவி எனக்கு ஊற்று. अनुग्रह की आत्मा उंडेल दे। தேவனுடைய பிள்ளை கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. परमेश्वर की और पुकारिए। உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் வாழ்க்கை வனாந்தரமாய் தான் இருக்கு. जब तक ऊपर से आत्मा बरसाया न जाएगा, तेरा जंगल जंगल ही रहेगा। எப்பொழுது உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிறதோ, लेकिन जब तेरे ऊपर से आत्मा बरसाया जाएगा, அப்பொழுது வனாந்தர செழிக்கு. तब तेरा जीवन जो जंगल है वो फलदायक हो जाएगा। வனாந்தர செழிப்பான வயல் நிலமாய் மாறு. तेरा जंगल जीवन फलदायक भारी बन जाएगा। அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. अभिषेक जो पाए नहीं वो तुम मांग कर अभिषेक को पालो। அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகத்தை நீங்க அவித்து போடாதீங்க. जो बच्चों ने अभिषेक को पाए वो बच्चों अभिषेक को खो मत बैठो, ஆவியிலே அனலாயிருங்க. क्योंकि आत्मा में भरे रहो। ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். जब पवित्र आत्मा तेरे संग रहेगा, ஆவியானவர் உங்களை நடத்துவார். पवित्र आत्मा तुझे चलाएगा, ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். पवित्र आत्मा तुझे बल देगा, ஆவியானவர் உங்களுக்காக பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறார். पवित्र आत्मा तेरे लिए हफ्ते में प्रार्थना कर रहा है। அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒவ்வொருடைய வாழ்க்கை துளிர்க்கு. अभिषेक पाए हुए हर एक व्यक्ति का जीवन फलदायक होने वाला है। உங்கள் வாழ்க்கை துளிர்க்க வேண்டுமானால் यदि तेरा जीवन फलदायक होना हो, கர்த்தருக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை உத்தமமாய் இருக்க வேண்டும். परमेश्वर के सामने तुम खरा और सीधा चाल चलो। உங்கள் மனசாட்சியை பார்த்து தொட்டு சொல்லுங்க. तुम्हारे विवेक को छूकर कहो, கர்த்தருக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை உத்தமமாய் இருக்கிறதா? क्या तेरा जीवन परमेश्वर के सामने सीधा है? ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை உண்மையா இருக்கிறதா? क्या तू परमेश्वर के सामने खरा चाल चल रहा है? அப்படி இல்லாவிட்டால் கர்த்தருடைய சமூகத்தில் வாய் திறந்து சொல்லுங்க. नहीं है तो मुंह खोलकर बोल, ஆண்டவரே என் வாழ்க்கை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதா இல்லை? परमेश्वर आपके सामने मेरा जिंदगी बहुत सच्चाई नहीं है। உமக்கு முன்பாக நான் உண்மை உள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். प्रभु मैं आपके सामने खरा जीवन जीना चाहता हूँ। நான் உத்தமனாய் வாழ விரும்புகிறேன். मैं खरा सीधा चाल चलना चाहता हूँ। நீர் என்னோடு கூட இரு ஆண்டவரே. आप मेरे संग रहिए, நீர் என்னோடு கூட இரு. आप मेरे साथ रहिए, உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். क्योंकि खराओं के लिए आप सहायता करते हो। தேவனுடைய பிள்ளை நீ உத்தமனாய் வாழ்வாயானால் கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். परमेश्वर के बच्चे तुम खरा चाल चलोगे, प्रभु तेरी सहायता करेगा। கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். प्रभु तेरी सहायता करेगा। வறண்ட உன் வாழ்க்கை துளிர்க்கு. निर्जल भूमि को परमेश्वर फलदायक बनेगा। கர்த்தர் உன் கூட இருப்பாரானால் यदि यहोवा तेरे संग रहे, உன் வாழ்க்கை துளிர்க்கு. तेरा जीवन फलदायक होगा। உன் வாழ்க்கை துளிர்க்கு. तेरा जीवन फलदायक होगा। கர்த்தர் உன் கூட இருக்க வேண்டுமானால் यदि परमेश्वर तेरा संग रहना है, தேவனுடைய பிள்ளை பண ஆசை இல்லாதவர்களாய் நடக்க तुम வேண்டும். लोभ रहित रहो। எல்லாரும் ஒரு சில हम நிமிஷங்கள் सब कुछ पल के लिए இருக்கிற இடத்துல अपने अपने स्थानों में உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து प्राण आत्मा शरीर को परमेश्वर के हाथों में समर्पण करेंगे। நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். सब प्रार्थना करेंगे। உங்கள் வாழ்க்கையில ஒரு துளிரும் வராம இருக்கு காரணம் என்ன? अब तक तुम्हारा जीवन में फलदायक क्यों नहीं आया? நீங்க உள்ளத்தில் अनेகர் சொல்லுகிறார்கள், आज तुम दिल में
रहे हो? நான் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு எத்தனையோ வருஷங்கள் ஆகிறது. कितना साल हो गया है इस प्रभु को मैंने उद्धारकर्ता मान लिया हूँ, என் வாழ்க்கையில ஒரு விருத்தி இல்லை. लेकिन मेरे जीवन में कोई फलदायक नहीं. ஆனா அவன் வந்து 2 வருஷம் தான் ஆகுது, வாழ்க்கையில எவ்வளவு முன்னேற்றம். लेकिन ये इंसान 2 साल ही हुआ, लेकिन इसके जीवन में कितना आशीर्वाद. இப்போ வந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுகிறார்கள். अभी आया हुआ ये इंसान आशीर्वाद पाकर ऊपर हो गया है. நான் இத்தனை வருஷமாய் கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தரின் வாக்கில் ஒரு விருத்தியை கட்டளையிடவில்லை. लेकिन मैं इतने सालों से प्रभु के पीछा कर रहा हूँ, मेरे जीवन में कोई आशीर्वाद नहीं है. வாழ்க்கை விருத்தி அடையாததற்கு காரணம் என்ன? तेरा जीवन अभी तक क्यों बढ़ा नहीं है? 4 வாரமாய் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். लगातार अब 4 हफ्तों से हम कुछ बातों को ध्यान करते आ रहे हैं. தேவனுடைய பிள்ளை கர்த்தரும் கூட இருக்கணும். परमेश्वर के बच्चे आज के दिन प्रभु तेरे संग रहना है. தீர்மானங்களை எடுப்பு, निर्णय लीजिए, தீர்மானங்களை எடுப்பு. निर्णय लीजिए. கேட்ட வசனத்தின் மூலமாக सुना हुआ वचन के जरिए பரிசுத்த ஆவியார் உங்களோடு என்ன வார்த்தைகளை பேசினாரு? पवित्र आत्मा आपसे क्या बातें कर रहा है? ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி உங்களை ஒப்புக்கொடுங்க. पवित्र आत्मा की आवाज के लिए तुम आज्ञाकारी बनो. ஆண்டவரே, என்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். परमेश्वर मैं अपने आप को समर्पण करता हूँ. என் வாழ்க்கையின் வனாந்தரம் மாறணும் ஐயா. मेरे जीवन का जंगलपन दूर होना है. என் வாழ்க்கையின் வறட்சி மாறணும். मेरे जीवन का निर्जल दूर होना है. வனாந்தரமாய் இருக்கிற என் வாழ்க்கை வயல்வெளியாய் மாறணும். मेरा जो जीवन निर्जल के समान दिख रहा है वो फलदायक बारी बनना है. இதுவரை சுய புத்தியிலே சொந்த புத்தியிலே வாழ்ந்து விட்டேன். अब तक मैं अपने ही सोच विचार में निर्भर था. ஆவியானவரே, இன்றைக்கு என் வாழ்க்கையை கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். परमेश्वर आज के दिन में अपने जीवन को तेरे हाथों में समर्पण करता हूँ. இன்றைக்கு என் வாழ்க்கையை கரத்தில் मेरे அர்ப்பணிக்கிறேன். जीवन को तेरे हाथों में समर्पण करता हूँ. என் வாழ்க்கை துளிர பண்ணுவீராக. प्रभु मेरे जीवन को फलदायक बना दे. என் வாழ்க்கை நீர் துளிர பண்ணுவீராக. मेरे जीवन को फलदायक बना दे. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் हम அர்ப்பணிப்பேன். सब प्रभु के हाथों में समर्पण करेंगे. அர்ப்பணிக்கிறவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் जो இறங்குவார். समर्पण करेंगे परमेश्वर की आत्मा उन पर उतरेगा. அர்ப்பணிக்கிறவருடைய வாழ்க்கையிலே உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படு. उन परमेश्वर की आत्मा ऊपर से उंडेला जाएगा. தேவனுடைய பிள்ளை உன் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணு. परमेश्वर तेरे जीवन को फलदायक बनाएगा. ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்பேன். सब अपने आप को समर्पण करेंगे. அர்ப்பணிகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் உன்னதத்திலிருந்து ஆவியை ஊற்றுவார். जो समर्पण करेंगे परमेश्वर उनके जीवन में अपने आत्माओं को बरसाएगा. ஆவியானவர் இறங்கும்போது உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாகும். जब पवित्र आत्मा आपके ऊपर उतरेंगे परमेश्वर तेरे जीवन को फलदायक बना देगा. உங்க வாழ்க்கையில ஒரு துளிர்வு உண்டாகும். तब तेरे जीवन में एक फलदायक होगा. ஹalleluya, ஹalleluya. இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya, हालेलुया ஹalleluya, ஹalleluya. प्रेज़ द लॉर्ड Hallelujah. जीसस हालेलुया. धन्यवाद Hallelujah. धन्यवाद. அப்பா, என்னை முழுவது அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கு நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவது அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கு நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம்
glory உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर आपको स्तुति हो। இந்த காலவேளை பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்திலே கூடி வந்து इस सुबह के समय परमेश्वर तेरी उपस्थिति में आकर உம்மை ஆராதிக்க உமக்கு நன்றி செலுத்த உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் आपकी स्तुति करने, आपकी धन्यवाद करने, अपने वचन को ध्यान करने। பரலோகத்தின் தேவனுடைய கண்களில் கிடைத்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर तेरे आंखों में हमें दया मिला, इसलिए हम आपको धन्यवाद करते पिता। இந்த நாட்களிலே आज के दिन में ஆண்டவரே சூழ்நிலைகள் காலங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். हमारे सारे परिस्थितियों को आप जानते हैं। இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வறண்டு போன வனாந்தரமாய் இருந்தாலே चाहे आपके बच्चों के जीवन में परमेश्वर निर्जल भूमि के समान है, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்கும் என்று சொன்னீர். आप कहते हो कि उनका जीवन फलदायक होगा। இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பதற்கும் இந்த பிள்ளைகள் தகுதியான பாத்திரமாய் இருக்க உதவி செய்யும். आपके बच्चों के जीवन फलदायक होने के लिए प्रभु आपके बच्चों को अब तैयार இந்த कीजिए। பிள்ளைகளுடைய உபவாச வாழ்க்கை சரியாய் மாறட்டும். उनके उपवास के जीवन को प्रभु आपके सामने सही हो। இந்த பிள்ளைகளுடைய ஜெப ஜீவியம் சரியாய் மாறட்டும். उनका प्रार्थना जीवन आपके सामने सही हो। உன்னதத்தின் ஆவி அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகத்தை காத்துக்கொள்ள கர்த்தரோடு இசைந்திருக்க உதவி செய்யும். ऊपर से परमेश्वर की आत्मा को उंडेला जाने तक प्रभु आपके साथ संगति में बने रहने दो। கர்த்தருக்கு முன்பாக உத்தமமான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். परमेश्वर के सामने सीधा और खरा चाल चलने के लिए सहायता कीजिए। எல்லாவற்றுக்கும் மேலாக सबसे बढ़कर பண ஆசை இல்லாமல் लोभ रहित रहकर இருக்கிறது போதும் என்கிற திருப்தியான வாழ்க்கை வாழ உதவி जो செய்யும். है उसमें तृप्त होकर जीने के लिए आप हर एक की सहायता कीजिए। இப்படிப்பட்ட திவ்ய சுபாவங்கள் இப்படி பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளே உண்டாகட்டும். ऐसे परमेश्वर एक दिव्य गुणों से हर एक के हृदय में होने दो। பிள்ளைகளுடைய வாழ்க்கை வறண்டு போன வனாந்தரமா இருந்தாலும் துளிர்க்க பண்ணுகிறார். चाहे परमेश्वर आज के दिन अपने बच्चों के जीवन निर्जल भूमि हो, लेकिन प्रभु उसे फलदायक बना दीजिए। பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்கட்டும். उनके अपने आपके बच्चों के जीवन फलदायक होने இந்த दो। பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். आपके हर एक बच्चों को प्रभु आशीष कीजिए। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके अच्छे नाम की महिमा हो। எங்களை தாழ்த்திவிடைய கரங்களில் हम அர்ப்பணிக்கிறோம். अपने आप को नम्र कर समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धारकर्ता यीशु के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा पिता परमेश्वर का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பையும் पिता का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் पवित्र आत्मा का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आज और सदा सर्वदा தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கூட இருப்பதாக. हमारे सबके संग बने रहे। ஆமென். அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप सभी को आशीष करें। ஆமென்.